இருக்கும் வரைக்கும் நீங்க எத்தனை நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்க அட்டவணை வச்சிருக்கிறீங்க, எவ்வளவு நேரம் நினைவு செய்றீங்க, அந்த நினைவு அட்டவணை செய்து எனக்கு அனுப்ப முடியுமா? சாத்தியமா அது? முடியுமா? சாத்தியம். ஓகே. எல்லாரும் அந்த நினைவு அட்டவணையை வந்து நீங்க வச்சு அத அங்க எப்ப உங்களை சந்திக்கிறோமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 20 நாள் 21 நாளைக்கு பிறகு நான் இங்க நிக்கும் வரைக்குமாவது நீங்க செய்து கொண்டாந்து நீங்க எனக்கு சப்மிட் பண்ணணும். அது எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும்னு இப்ப இதுல வச்சு படிப்பிக்க முடியாது. சந்தர்ப்பம் வரும் பொழுது நேரடியா உங்களுக்கு அத வந்து விளங்கப்படுத்தலாம். ஆனா எல்லாருக்கும் நினைவு செய்ய தெரியும். நினைவு அட்டவணை ஒன்று இருக்கு தெரியும். அட்டவணையா நீங்க குறிக்க முடியாட்டிலும் ஒரு கொப்பிலியாவது நீங்க ஒரு நாளும் டேட்ட போட்டு இன்றைக்கு நான் டைரி எழுதுற மாதிரி இன்றைக்கு இவ்வளவு நேரம் நான் பாபாவை நேர்மையா எழுதுவோம். சாய்பாபாவோட எனக்கு இருந்த கனெக்ஷன் வைப்ரேஷனும் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்டையும் நான் ஸ்ரீபாபாவுக்கு கொண்டு வர சரியா கஷ்டப்படுறேன். ஓகே, அதுக்கு என்ன வழி? ஓகே, இப்ப என்னண்டா முதல்ல வந்து இப்ப நாங்க எதுல நம்பிக்கை இருக்கோ அதைத்தான் நாங்க அதிக அளவு நினைவு செய்வோம். அப்ப என்ன நம்பிக்கை வந்து நான் இவ்வளவு நாளும் ஒரு மனுஷரோட நாங்க வச்சிருந்தோம்னு சொன்னாலும் எனக்கு யார் எல்லா பேர்களையும் கொடுத்திருப்பா? சிவபாபாவா சாய்பாபா? இதான் இந்த கேள்வி. கரெக்ட். நிச்சயமா கொடுத்தது யாரு? சாய்பாபா இல்ல. அதுதான் இதுதான் என்னுடைய கொஸ்டினுங்க. எல்லாமே நான் பிள்ளையார கூப்பிட்டு இருந்தா என்ன, நான் முருகனை கூப்பிட்டு இருந்தால் என்ன, அம்மனை கூப்பிட்டு இருந்தால் என்ன, ஒக்வாஸ் நான் சாய்பாபா கும்பிட்டு இருந்தால் என்ன, கொடுத்தது சிவபாபா. நீங்க உங்களுக்கு அப்ப சாய்பாபா வழிபடும் பொழுது உங்களுக்கு சாய்பாபாவை தான் தெரியுது, சிவபாபாவை தெரியாது. ஆனா கொடுத்தது யாரு? கொடுத்தது யாரு? சிவபாபா. அவர் சிவபாபா அவர் இவ்வளவு பாவி பாருங்க. நீங்க சாய்பாபா கும்பிட்டீங்க, அவர் மூலமா அவர் தான் தந்தாரு. சரியா? அப்ப அவர்கிட்ட அப்ப அவர் என்ன சொல்றாரு? நீங்க அங்க எங்க போறீங்க, என்ன நினைவு செய்யுங்க, நேர வாங்குங்க. அப்ப என்ன சிஸ்டர், இவ்வளவு எனக்கு சாய்பாபா தந்தவரை நான் எப்படி மறந்துட்டு ஷீபாபா? அது சாய்பாபா தரலையே. அப்படி நீங்க சொல்றீங்க. இல்ல இல்ல, நீங்கள் அப்படி அனுபவம் செஞ்சிருக்கிறீங்க சிஸ்டர். அது பிள்ளை இல்ல. ஏன்னா உங்களுக்கு அப்ப சிவபாபாவை தெரியாது, விளங்குதா? ஆனா தந்தது சிவபாபா. ஆர் மூலம்? ஏன்னா நீங்க வழிபட்டது சாய்பாபாவை. ஆர் மூலம்? நீங்க அவர் வழிபட்டபடியா சாய்பாபா மூலம் சிவபாபா தான் தந்தாரு. இப்ப நாங்க பாபா புரிஞ்சு கொண்டோம்ல, கடவுள் இவர் தான். ஒரே ஒரு சாய்பாபாவுக்கு பேரு கொடுப்பது யாரு? சிவபாபா தான். மற்ற எந்த மனுஷரா இருந்தானே, சாது சன்னியாசியா இருந்தானே, எந்த பெரிய குருவா இருந்தாலும் என்ன, பேரு கொடுக்கறது யாரு? சிவபாபா தான். அப்ப நீங்க சொல்றீங்க நான் சாய்பாபாவை யோசிக்காம சிவபாபாவோடய கனெக்ட் பண்ணுவோம். அப்ப நாங்க என்னன்னா எங்களுடைய பக்தியில நாங்க பக்தி செய்யும் பொழுது எங்களுடைய பழக்கம் என்னன்னா, இப்ப சாதாரணமா சிறுவங்கள், அதாவது சிலைகள், படங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு பார்த்து பார்த்து எங்களோட கண்ணால தானே நாங்க பாக்குறோம். பாபா உள்ளால ஆத்மீக கண்ணால தானே நாங்க பாக்குறது பழகப்படும். அப்ப முதல்ல இந்த வெளிப்புறமான விடயங்கள் இருந்து நீங்க கொஞ்சம் உங்களோட புத்திய திருப்பி நல்ல ஆத்மாண்டு உங்களை ஆழமா நீங்க முதல்ல பயிற்சி செய்யணும். ஏனென்றா சிவபாபாவுடைய தொடர்பை நான் ஏற்படுத்துறதுக்கு முதல்ல எனக்கு தேவையானது அதுதானே. அப்ப நான் அந்த ஆத்மாண்ட பயிற்சி எனக்கு இருந்தா மட்டும்தான் சிவபாபா. ஏன்னா சிவபாபாவை என்னால கண்ணால பார்க்க முடியாது. அதாலதான் நாங்க கண்ணால பாக்குற விஷயங்களை சரியோ நம்புறோமோ இருக்கிறோம். ஆனா பாவம் அதெல்லாம் கொடுக்கறது பரமாத்மா சிவன் ஒருவர் மட்டுமே. இது என்ன புத்தகம் எப்பயுமே இருக்கணும். பாபாதானே என் அப்பா, அவரை தவிர யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப நான் அவரைத்தான் நினைவேன். எனக்கு ஒவ்வொரு டைமும் எனக்கு பேர் கிடைக்கிற நேரம் எல்லாம் உணர்ந்தவையில என்னுடைய புத்தியால் அவரை நினைச்சு, பாபா நன்றி, நீங்க எனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறீங்க, நன்றி அப்படின்னு நீங்க சொன்னாலே இயல்பா உங்களுக்கு நினைவு வந்துடும். சிவபாபாக்கு நன்றி, பரமாத்மா சிவனுக்கு நன்றி. அப்ப அடிக்கடி என்னுடைய புத்திய நான் ஆத்மாவா என்ன உள்ளார்த்தமான மனக்கண்ணில நான் பார்த்து அவர் பரமாத்மாவை நான் என்னுடைய புத்திக்குள்ள வந்து கொண்டு வந்து
நான் அவரை நினைவு செய்ய செய்ய பயிற்சி செய்தா இயல்பாக நினைவு வந்துடும். ஓம் சாந்தி. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஆமா, இப்ப விளங்கிக்கிறேங்க சிஸ்டர். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே. வேற என் கேள்வி? நான் கேட்கவா சிஸ்டர்? சாந்தி சிஸ்டர். ஓகே, ஒரு ஆள் கேளுங்க. யாரு பேர் சொல்லுங்க. ரூபா கதைக்கிறேன். ஓகே, நீங்க சிவபாபான்னு சொல்றீங்களா சிவபாபான்னு சொல்றீங்களா? அது எனக்கு கிளியர் ஆக வேணும். சிவபாபாவா ஹிந்தியில இல்லாட்டி சிவபாபாவா? சிவனண்ட தமிழ், ஓ சிவண்ட ஹிந்தி. ஓ அப்ப நான் சிவ் சொல்லி நாங்க அதை சேர்த்து பாபா சொல்லிக்கல, சிவ் பாபான்றோம். ஓகே இங்கிலீஷ்ல சிவ் பாபான்னு எழுதுறோம், தமிழ் எழுதுறதுல சிவ பாபான்னு எழுதுறோம். உங்களுக்கு எப்படி சொல்ல விருப்பம்? உங்களோட அப்பா இல்ல அழைக்கலாம். சிவபாபாண்ட அப்பா தானே, அப்ப சிவன் அப்பான்னு சொன்னாலும் ஓகே தானே? அது என்ன சொல்லுங்க, இப்ப நாங்க சிலத சிமிலரான வார்த்தைகளை பயன்படுத்துறோம். இப்ப பாபான்னு சொன்னாதான் நீங்களும் பாபான்னு சொல்லுவீங்க. ஹிந்தி பேசுறவரும் பாபான்னு சொல்ல போறார், ஜெர்மன் மொழி பேசுறவரும் பாபான்னு சொல்ல போறார், வேற வேறொரு லாங்குவேஜ்ல இருக்கிறவரும் பாபான்னு சொல்ல போறாரு. அப்ப ஒரு சிமிலாரிட்டி, ஒரு ஒற்றுமை இருக்கு. ஓகே, நீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தெரியாது தானே நீங்க யார சொல்றீங்கன்னு. எனக்கு உங்களோட தமிழ் புரியாதுன்னு வச்சுக்கொள்வோம். ஓகே. இல்ல நான் சிவனப்பான்னு சொல்லித்தான் நான் நினைக்கிறது. மற்ற நீங்க சொல்றீங்க அந்த அட்டவணை எழுதவன் மண்டேக்கு. இப்ப நான் கேட்கிறேன், அமுத வேளையில இருக்கிற நேரம் உங்களோட மனம் முழு நேரம் இருக்காது. 2 மணித்தியாலம் இருந்தாலும் உங்களுக்கு முழு நேரம் இருக்காது. நான் எனக்கு கண்டு ஒரு அட்டவணை வச்சிருக்கிறேன். முரளி 3 தரம் வாசிக்க வேணும், 2 தரம் சூமில முரளி கேட்க வேணும். அப்ப இதெல்லாம் அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுதா அந்த அட்டவணை? இல்ல, இப்ப நீங்க அமிர்த வேலை செய்யறது சக்தி வாய்ந்ததா நீங்க செய்தீங்களா? நாங்க 2 மணித்தாலம் நீங்களே சொல்றீங்க தானே 2 மணித்தாலத்துல உண்மையா? இப்ப நான் 2 மணித்தாலம் யோகால இருக்கிறேன். ஏன்னா ஒரு 10 நிமிஷம் சுயத்தை பற்றி நினைப்பேன், எனக்கு வேற பிரச்சனைகள் இருந்தா அதை பற்றி நினைப்பேன். ஆனா உண்மையா பாபாவோட என்னுடைய தொடர்பு இவ்வளவு நேரம் இருந்தது. ஓகே ஓகே. அதுதான் அட்டவணையில நாங்க குறிச்சு கொள்றது. இப்ப எனக்கு தானே நேர்மையா நான் இது எழுதுறேன். நான் என்னுடைய முன்னேற்றத்தை பாக்குறது தானே எழுதுறேன். எனக்கு யாருக்குமே கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது காரணம் என்னன்னா ஊக்கப்படுத்துறதுக்கு, எல்லாரும் அட்டவணை ஊக்கப்படுத்தி கொடுங்கன்னு சொல்றதுக்கு. என்னன்னா நாங்க அப்படி ஒரு ப்ரொஜெக்ட் வச்சோம்னா எல்லாருக்கும் ஈஸியா இருக்குமല്ലോ. அதுக்காகத்தான் அப்ப நிச்சயமா எங்களுக்கு தான் அது நன்மை பெறப்போகுது. அப்ப நாங்க அந்த அட்டவணையில அந்த மாதிரி உண்மையாவே பாபாவோட நான் எவ்வளவு நேரம் இருந்தேன் அந்த இதைத்தான் நாங்க குறிச்சுக்கொள்ளணும். பட் தனி முரளியை பற்றி நீங்க சொல்றீங்க, முரளி கேட்கறது தியானம் அல்ல. ஓகே. தியானம் என்பது அல்லது நினைவு என்பது ஓகே, நீங்க சமைக்கிறீங்க, நீங்க பாபாவோட இருந்து சமைக்கிறீங்க, அதை நீங்க குறிக்கலாம். ஆனா உண்மையா நீங்க பாபாவோட நினைவுல இருந்து செய்யணும். உங்களோட புத்தி எங்க இழையக்கூடாது. இப்ப அரமணித்தாலம் சமைச்சீங்கன்னா நான் என்னுடைய நினைவுல நிச்சயம் அரமணித்தாலம் நான் பாபாவோட இருந்திருக்க மாட்டேன் தானே. 5 நிமிஷம் 10 நிமிஷம் மேபி வச்சிருக்கக்கூடிய மாதிரி பிரம்ம பாபாவே சொல்றார், என்னால நழுவி போகுதுன்னு சொல்லி. அப்ப அப்படி நான் எவ்வளவு தூரம் நாங்க நேர்மையா குறிச்சு கொள்றோமோ அவ்வளவு தூரம் தான் எங்களுடைய முன்னேற்றத்தை நாங்க பார்க்க முடியும். ஓகே, நான் இவ்வளவு நாளும் நான் முரளி கேட்கிறதையும் நான் இந்த அட்டவணையில 8 மணித்தியாலம் சேர்த்தது. நன்றி சிஸ்டர். ஓகே, நினைவு கண்டது உண்மையா புரிஞ்சு கொண்டேன். நன்றி. ஓகே. ஓம் சாந்தி சிஸ்டர். பாபா செய்பவரும் செவிப்பவரும் சொல்றாங்க. பேர் சொல்லிட்டு சொல்லுங்க சிஸ்டர். இந்த பேர் வாசுகி. பாபா செய்பவரும் செவிப்பவரும் சொல்றோம். பாபா கல்யாணக்காரி பாபாண்டு ஏதாவது உங்களுக்கு பிள்ளைன்னா பாபா நீங்களாம் செய்வரும் செய்யப்படுவோம் அவர்கிட்ட பொறுப்புலயே கொடுத்துருவாங்க. அப்ப செய்வரும் செய்யப்படுறா இந்த அதற்கும் செய்பவரும் செய்விப்பவரும் அவரேன்னு சொல்றது ஹிந்தி மொழியில ஹரன் கரவன் ஹாரண்டு பாபா பயன்படுத்துறாரு. அது அவருடைய மொழி பாஷை. அது மேல சமஸ்கிருதத்துல வந்த மொழி பாஷை. அவே செய்பவரும் அவரே செய்விப்பவரும் அவரே என்ன. இப்ப நான் ஒரு பணியை செய்துட்டேன், இல்ல செய்து கொண்டிருக்கிறேன். அப்ப நிச்சயமா பாபா இந்த பணியை செய்ப்பார். பிழையானது, தவறானது, அல்லது விகாரம் ஏதாவது கலப்படமானது பாபா செய்ப்பாரா? செய்விக்க மாட்டாரு. அப்ப நான் ஆத்மா உணர்வு, என்னோட ஆத்மாவைத்தான் பாபா இயக்குவாரு.
ஆத்ம உணர்வுல இருந்து பாபாட நினைவுல நான் எந்த பணியை செய்தாலும் அது நினைவுல போய் சேருது. ஆனா எந்த உணர்வு எனக்கு இருக்குன்னா கரான் கரவன்ஹான் செய்பவரும் செய்விப்பவரும் என்னை கொண்டு செய்கிறார். உதாரணத்துக்கு நான் யாரோ ஒருவருக்கு அறிமுகத்தை நான் கொடுக்கிறேன், நான் செய்யல, பாபாவே என்னை கொண்டு செய்விக்கிறார். செய்பவரும் அவரே, செய்விப்பவரும் அவரே. பாபா விரும்பினா என்னை விட்டு வேறொரு ஆளை கொண்டு செய்விக்கலாம். அவருக்கு அந்த சக்தி இருக்குத்தானே. அதனாலதான் செய்பவரும் அவரே, செய்விப்பவரும் அவரே. எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுதாண்டா, அப்ப நாங்கள் செய்பவரும் செய்விப்பவரும் அவரேன்னு சொல்லி நாங்கள் சமாதானப்படுத்துறோம். அது இந்த மாதிரி என்னது விளங்கல? எங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒன்று வந்துட்டுதாண்டா, ஓகே, அவட்ட பொறுப்பை கொடுத்துட்டு செய்பவரும் அவரே செய்விப்பவரேன்னு சொல்லி நாங்க நிக்கிறோம். ஓகே. அதுக்கு அது என்ன விளக்கு, அது என்னது? அது செய்விக்கிறாரா அவரு? அப்படி இல்லாதான் கேட்கறது. அது எனக்கு டவுட். இல்ல, அப்படி உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னுதான் நான் கேட்கிறேன். பாபாட்ட கொடுத்துட்டு நான் இருந்தா எனக்கு நடக்குதா? பாபாட்ட சொல்லுவோம், அவட்ட எல்லாரும் நிச்சயமா கொடுத்துட்டு ட்ரஸ்டியா இருக்கிறேன்னு. ஓ, ஆனா இப்படித்தானே கஷ்டம். அது எந்த விஷயம், என்ன மாதிரியான விஷயம்ன்றதை பொறுத்தான் சொல்ல முடியும். ஆனா இப்ப உதாரணத்துக்கு இப்ப எனக்கு பிரச்சனை, இப்ப நான் பிரச்சனையும் பாபான்னு சொன்னா அது தார தீர்வும் அவருடையதான். அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கணும். எனக்கு விருப்பம் மாதிரி தான் அது சொல்யூஷன் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன்டா. பாபாவும் செய்ப்பவர் இல்லைன்னு நம்பிக்கை எனக்கு இல்லை தானே. நாடகத்துல சந்தர்ப்பம் சூழ்நிலையாக வந்துட்டு போகுது. அப்ப நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப அதுல நல்லது நடந்தானே கெட்டது நடந்தானே அதுவும் நாடகம்தான். அதே மாதிரி எனக்கு வருகிற சூழல் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இப்ப நான் எனக்கு விருப்பம் மாதிரியான சொல்யூஷன் வரும்படி எதிர்பார்க்க கூடாது. அப்படி நான் எதிர்பார்த்தேன்னு சொன்னா எனக்கு அந்த நம்பிக்கை இருக்காது. ஓகே, பாபா தான் பொறுப்புன்னு சொன்னா எந்த வழிமுறையில அதை சரிப்படுத்தணும், அந்த வழிமுறையில தான் சரிப்படுத்தார். எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு கணக்கு இருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவும் அவருக்குரிய கணக்கு இருக்கும். ஏன்னா பாபாக்கு எல்லா கணக்கும் சரியா தெரியும் தானே. எங்களுக்கு தான் புத்திக்குள்ள தெளிவா இருக்காது. ஆனா பாபாக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியும். அப்ப அவையவே தங்கட கணக்குல செட்டில் பண்ணும் பொழுது நாங்க அதுல தலையை போட்டு அல்லாட்டி அதுல எங்களுடைய ஈடுபாட்டை வச்சிருக்கிறதன் மூலம் அதுக்கு சரியான தீர்வு வராது. அப்ப செய்பவர் தான் செய்விப்பவர் தான் சொல்லிட்டு நாங்க சில விஷயத்தை நான் இப்ப எனக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொன்னா அந்த கணக்கை முடிக்கிறதுக்கான முயற்சியை நான் செய்யத்தானே வேணும் இல்லையா? நான் காசு 10,000 வாங்கிட்டேன் கடன் சொன்னா அந்த 10,000 பாபா கொடுக்க மாட்டார். நான் தான் வாங்கினேன். அந்த 10,000 நான் தான் கொடுக்கணும். அந்த 10,000 அடைக்கிறதுக்கான வழிமுறை, ஆனா வழிமுறையை பாபா எனக்கு உருவாக்கி தருவார். நான் பாபாட்ட கேட்டேன்டா வழிமுறையை பாபா உருவாக்கி. ஆனா உழைக்கிறது யாரு? நான் தான். இப்ப நடைமுறைப்படுத்துறது சில விஷயங்களை நாங்க தான் செய்யணும். அப்பதான் என்னுடைய அக்கௌண்ட்ஸ் ஆமானதாகவும் புண்ணிய கணக்காகவும் மாறும். அப்படி மாறிச்சுன்னு சொன்னா பாபா செய்பவர்னு சொல்லிட்டு நான் பேசாம இருக்க முடியாது. பாபா செய்விப்பார். நான் பாபாட இருந்தா எனக்கு பாபா செய்விப்பவர் அர்த்தம் என்ன, வழிமுறை எனக்கு உருவாக்கி கொடுக்கிறார், தீர்வு தருறார். தீர்வை நான் பயன்படுத்தி அதை நான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு வெற்றி கொள்ளலாம். சரியா விளங்கிச்சா? ஓம் சாந்தி சிஸ்டர். சொல்லுங்க. ஓம் சவுந்தரா. ஓம். என்னடா சிஸ்டர், நான் இப்ப ஒரு பாபாஸ் கம்மிங் நவம்பர்ல இருந்து இந்த சார்ட் எழுதுறது, மற்ற ஆசிர்வாதமும் 21 தடவை எழுதுவேன் ஒவ்வொரு நாள் ஆசிர்வாதத்தையும். அப்படி எழுதிய சிஸ்டர் நிறைய பேப்பர் வருது. பேப்பரை நான் என்ன செய்யலாம்? எரிக்க வேணுமா? டஸ்ட்பின்ல இங்க எரிக்க எல்லாம் வசதிகள் குறைவு. அப்ப அட்டவணை எழுதுறதுல பேப்பர் வருதா, ஆசீர்வாதம் எழுதுறதுல பேப்பர் வருதா? எல்லா பேப்பரும் சேர்ந்து வருது சிஸ்டர். அது ஒரு லோட் வருது. அதை நீங்க ஏதாவது பிரயோசனமான முறையில பயன்படுத்தலாமே. பெரிய பேப்பர்ண்டா ஏதாவது உங்களுடைய பணிகள், வீட்டுல வேலைகள், வேற எதுவும் செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு அடிக்கடி நீங்க செய்யறா கடிதம் எல்லாம் எழுதுறா கடிதத்தோட சேர்த்து பாபா கிட்ட கொடுக்கலாம். கடிதத்தோட சேர்த்து என்னன்னு சிஸ்டர் அவ்வளவு பேப்பர் கூட இல்ல வரும். ஒவ்வொரு நாள்
ஒவ்வொரு நாளும் A4 பேப்பர்ல ஃபுல்லா சாரி வந்துருது. சாரி சிஸ்டர், ஓம் சாந்தி. இதுக்கு ஒரு ஆன்சர் என்னன்னா, இந்த கோயில்கள்ல குங்குமம் சுத்துவாங்கல்ல, அதுக்கு கொடுக்கலாம். கிழிச்சு கிழிச்சு வச்சு ஆ, நாளா நீங்க இட்டா. அப்படி ஏதாவது பிரயோசனமான சாப்பாடு கட்ட பேப்பரை சைஸை பொறுத்தா தானே. இப்ப நீங்க வேற ஏதாவது இதுக்கு பிரயோசனப்படுத்தலாம். அது சாப்பாடு கட்டாண்டு கொடுத்தா சிலவுல மச்ச சாப்பாடும் இல்ல கட்டிடுவாங்க. இல்ல பாவாடி வீட்ல ஆசீர்வாதத்துக்கு மேல வீட்ல மச்ச சாப்பாடை உங்களோட உங்களோட பர்சனல் நீங்க பர்சனலா சாப்பாடு கட்டி கொண்டு போவா இல்லாட்டி என்னாவது ஒரு அதான என்ன யூஸ்ஃபுல்லா நீங்க பயன்படுத்தலாமோ அதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். வீட்டுல பயன்படுத்தலாம் அல்லது வேற அதான் நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது கோயிலுக்கோ என்ன ஒரு விஷயத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பிரச்சனை ஓம் சாந்தி சிஸ்டர். ம். ஹோம்லெஸ் பீப்புளுக்கு நாங்கள் லண்டன்ல இருக்கிற நாங்கள் சர்வ் பண்றோம். இவ எங்க இருக்கிறான்னு தெரியாது. ம். அப்ப நாங்கள் அந்த அவையில கொடுக்குற வெஜிடேரியன் ஃபுட் தான் நாங்கள் கொடுக்குறோம். நாங்க ஓகே அப்ப அதை பேக் பண்ணி போட்டு இதாலையும் பேக் பண்ணி போட்டு கொடுக்கலாம் அவைகளுக்கு. ஆ, இது அதான் நம்ம டோக்கிங் இன் லண்டன்ல பட் ஓகே இவ எங்க அரைக்கிறான்னு தெரியல. சரி லண்டன் லண்டன்ல தான் இருக்கிறா. ஓ எங்க அதுல இல்ல அப்படியான அதாவது ஒன்று சேர்த்துட்டு நீங்க அப்படி தேவையான ஆட்களை கொடுக்கலாம். அதான் சுருக்கம். நீ யாரோட தொடர்பு கொண்டு நீங்க கதைங்க என்ன இங்க என்ன நடக்குது, இந்த இடத்துல என்ன விஷயம் நடக்குது, இந்த விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம்ன்ற அறிவு எனக்கு இல்லைன்னா எனக்கு லண்டனுடைய சூழல் தெரியாது. ஆனா அதனால இப்ப நீங்க போற சென்டர்ஸ்ல அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க எங்க கொடுக்கலாம் என்ன செய்யலாம்னு. அந்த சிஸ்டர் பேர் என்ன பேசுது? என்ன சிஸ்டர் சொன்னீங்க இப்ப கதைச்ச சிஸ்டர்? ஹோம்லெஸ் சிஸ்டர், ஹோம்லெஸ் ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்குற சிஸ்டர். உங்களோட பேரை கேக்குறாங்க. நான் ராதா கதைக்கிறேன். அது நீங்க இந்த ஷெல்டர் ஹோம்ல சாப்பாடுக்கு கீனம் இப்ப நாங்கள் யாரும் எங்க வீட்டுல நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு வச்சோம்னா ஃபுட் லெஃப்ட் பண்ணனா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டா அதை விட அடுத்த இன்னும் ஒரு ஆப்ஷன் நான் சொல்றேன். எனக்கு இங்க நிலைமை தெரியாது. நாங்களண்டா சென்டர்ஸ்ல வேற வகையில யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க எனக்கு சென்டர்ஸ்ல என்ன வகையில அதை யூஸ் பண்றாங்க, அதுக்கு பயன்பாடு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு சொல்லலாம். செக் பண்ணிட்டு அதை நாங்க எதுக்காக பயன்படுத்தலாம்டா சென்டர்ஸ்ல நாங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏனண்டா பாபாட பிள்ளைகள ஒவ்வொரு விஷயமும் புண்ணிய கணக்குக்கு போய் சேர்றதுதான் பெஸ்டா சிறந்தது. அப்ப வெளி உலகத்தை விட நாங்க இதுக்கு யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தலாம். கேட்டுட்டு நாங்க உங்களுக்கு அதுக்கு தீர்வு சொல்லலாம். ஆனா நீங்க நிச்சயமா அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கு கண்டுபிடிக்க. ஓம் சாந்தி சிஸ்டர். அந்த இப்ப நாங்கள் அந்த சாப்பாடு சுத்தவோ அல்லது அந்த கோயிலுக்கு கொடுத்த அந்த குங்குமங்கள் மடிக்கவோ கொடுத்தா பிறகு திரும்ப அது பின்னுக்குத்தானே போக போகுது. நிச்சயமா அதுதான் நான் சொன்ன பிரயோசனமான முறையில பயன்படுத்துறதுக்கு பார்க்க வேணும். அதே போல என்ன டைம் இருக்கதான் என்ன செய்யலான்னு யோசிச்சேன். அதுக்குத்தான் கேட்டேன். ஓம் சாந்தி. நிச்சயமா பின்னுக்கு தான் போகும். ஆனா எழுதுறது ஒண்ணுமே நாங்க என்ன சொல்றது எழுதுனா படிச்ச லௌகீகத்துல நாங்க படிச்ச கோப்பி பாபா சொல்ற அதானே நீங்க ஆத்மாக்குள்ள இருக்கிறத மட்டும் தான் கொண்டு போகலாம். மற்றொன்னும் கொண்டு போயிடலாம். கொஞ்ச நாளா பேப்பரும் இருக்கா போகுது. எல்லாம் பின்னுக்கு தானே உடம்பும் பின்னுக்கு. அதான் ஒன்றுமே செய்யலாது. ஆனா இருக்க வரைக்கும் தகுதி வாய்ந்த முறையில நாங்க பயன்படுத்த பார்க்கலாம். அதான் எங்களோட பர்பஸ். ஞானம் படிக்கணும் பேப்பரை கூட நிர்மலா தேதி அப்படித்தான் செய்வா. எங்களுக்கு கலண்டர் எல்லாம் முடிஞ்ச கலண்டர் எல்லாம் பணம் தருவா. ஏன்னு கேட்டா மற்ற பக்கத்துல எழுதலாம்னு சொல்லுவா. காசு கொடுத்த எல்லாம் திருப்பி தருவா. அதை வெட்டி போட்டு அதுல போட்டு தரலாம்னு சொல்லுவா. அப்படி எப்படி நாங்க ரீசைக்கிள் பண்ணலாம், ஏதாவது பிரயோசனமான முறையில் அதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றது சிந்திச்சு பார்க்கணும். இங்க இது தேவைகள் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லலாம். நான் அங்க சென்டர்ல என்ன செய்யலாம்னு எனக்கு சொல்ல தெரியும். அங்க நிறைய அந்த பாவனைலாம் இருக்குது. அங்க பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படும். நாங்க அந்த மாதிரியான எல்லாம் ஒட்டுறது ஒட்டி சென்டர்ல பயன்படுத்துறது. அந்த என்வெலப்புகளை நாங்க விஷயங்கள் போட்டு கொடுப்போம், சாப்பாடுகள் வச்சு கொடுப்போம். இல்லைன்னு சொன்னா ஒரு பக்கம் எழுதின பேப்பரா இருந்தா அதே தான் நாங்க காசு போடுறது உரையா பயன்படுத்துறது. அப்படி நிறைய பயன்பாடு இருக்குது. சரியா? அடுத்த கேள்விக்கு போமா? ஓம் சாந்தி சிஸ்டர், நான் புஷ்பா வதைக்கிறேன். இன்றைக்கு பாபா சொல்றார் ஆத்மா ஒருபோதும் களைப்படைவதில்லை. அது இந்த மீனிங் என்ன? இப்ப ஆத்மா இப்ப நாங்கள் இரவில நித்திர கொள்ற மண்டேக்குல அது ஆத்மாவா பொடியா களைப்படை?
களைப்பு என்பது பாபா சொன்ன அர்த்தம் என்னன்னா, இப்ப நீங்க உண்மையாவே ஆத்மா என்ற உணர்வுல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு களைப்பு வராதுதானே! ஆனா, நாங்க ஏன் எங்களுக்கு களைப்பு வருதுன்னா, சரீர உணர்வுல நெறைய நேரம் நாங்க வாரோம். நிறைய பணிகள நாங்க செய்றோம். பாபா சொல்லுவாரு, நீங்க ஒரு வினாடி அசரீரி என்ற பயிற்சிய நீங்க செய்தீங்கன்னாலே, உங்களுக்கு 5 மணித்தியால தூக்கத்துக்கு சமன்னு சொல்லியிருக்காரு முரளியில. அப்ப அந்த தாதியெல்லாம் அப்படித்தான் தன்னுடைய சரீரத்தை இயக்கினாங்க. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு டைம் இல்ல. அவங்க அடிக்கடி 10 மணித்தியாலம், 15 மணித்தியாலம் ஃப்ளைட்ல போவாங்க. திடீர்னு கிளாஸ் குடுப்பாங்க. ஒரு அடுத்த இடத்துக்கு போறாங்க. ஒரு நாளிலே 2, 3 இடத்துக்கு போறாங்க. எப்படி சமாளிச்சாங்க இந்த வயசுலயும்டா, இதுதான் ரீசன். அப்ப டயர்ட்னஸ் களைப்புண்டு வாரது, எங்களோட மனசுல ஏற்படுற சுமை. சுமை என்று சொன்னா வேறு வெளி உலகத்து அல்லது பௌதிகமான சமூகத்துல இருக்கிற விடயங்கள நாங்க உள்ளெடுத்துக் கொள்றது. அந்த அந்த விடயங்கள நாங்க நிறைய சிந்திக்கிறது. அத நாங்க வைக்கிறது. அப்ப களைப்படையும். இப்ப ஆத்மாவுக்கு அதெல்லாம் அதுக்கும் சம்மந்தம் இல்ல தானே! ஆத்மா தன் உண்மையான நிலையில இருந்தா களைப்பாகாது. அப்ப நான் அடிக்கடி என்ன உண்மையாவே ஆத்ம உணர்வுல இருந்தேன் என்று சொன்னா, டயர்ட் வராது. சாந்தி சிஸ்டர், அந்த ஒரு கொஷன் கேட்கவா அந்த அதோட கனெக்டடா? அன்றைக்கு சிஸ்டர் ஜெயந்தின்னு சொன்னதானே, ஆத்மா வந்து இப்போ எங்களோட ஆத்மா சரியான எங்களோட டிக்கேயா போச்சு. அது என்ட்ரோபின்னு சொல்றது அடைஞ்சு போடுறதால முந்தி சத்தியத்துல இருக்கிற எனர்ஜி அந்த அப்ப உள்ள இருக்கிற அந்த எனர்ஜி இப்ப இல்ல. அப்ப குறைஞ்சிட்டுது. நீங்க சொன்ன மாதிரி நாங்க ஆத்ம உணவுல இருந்தா அதை மெயின்டைன் பண்ணலாம். அதாவது உலகத்துல எங்களுக்கு சக்தி இல்ல. உலகம் நல்லா இருக்கேக்க எங்களுக்கு நிறைய சக்தி இருந்தது. அதான் நீங்க சொல்றீங்க. அப்ப உலகம் தூய்மையா, சக்தி எந்த விதமான இதுவும் இல்ல. இப்ப ஒரு சின்ன விஷயத்த நாங்க இந்த சூழல்ல செய்யக்க எங்களுக்கு இவ்வளவு எனர்ஜி போகுது தானே! அதெல்லாம் அது களைப்படையும். இப்ப சிஸ்டர் உண்மையா ஆத்மா வந்து எல்லையற்றது, பொடி எல்லைக்குட்பட்டது. இப்ப அந்த ஆத்மா வந்து பொடிக்குள்ள அகப்பட்டு இருக்கிறபடியா, இப்ப பொடி விட்டு கொடுக்காட்டி ஒன்றுமே ஆத்மா எல்லை கப்பால சிந்திக்கலாம். அது சரி. ஆனா உண்மையா நாங்க ராஜயோகத்தை படிக்கிறதுனுடைய பர்பஸ் வந்து நான் செல்ஃப் சவரனிட்டியா இருக்கணும்னா என்னுடைய உடலை, என்னுடைய உடல் உறுப்புகளை, என்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரங்களை நான் ஆட்சி செய்யக்கூடிய ஆளா இருக்க வேணும். ஆத்மா நான் இந்த உடம்பையும் உடலுடைய புலன் உறுப்புகளையும் என்னுடைய சூட்சுமமான சக்திகளையும் எனக்கு விருப்பம் மாதிரி நான் இயக்க வேணும். அதுதான் சவரனிட்டி. அதுதான் உண்மையான ராஜயோகத்தினுடைய பெறுபேறு. நான் என்னுடைய இப்ப எனக்கு இயலாதுன்னு சொன்னாலும் சில விஷயத்த நீங்க உங்களுக்கு லௌகீகத்துல அப்படி அனுபவம் சிலது இருக்கு. உங்களை முடியாதுல கட்டாயம் செய்யணும் பணியன்னா நீங்க உங்களை வருத்தி கூட அந்த பணியை செய்றீங்க. ஆனா பாபா சொல்றாரு வருத்துறது இல்ல. ஆனா நீங்க உங்களுக்கு ஓகே இப்ப நான் அமிர்த வேலை கொழும்பு போகணும். என்னோட உடல் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காட்டும் என்னுடைய மனதின் சக்தி மூலம் அந்த உடலை நான் இயக்க வேணும். அப்ப களைப்பில்லை தானே. ஆத்மா களைச்சிருந்தா செய்யுமா? இல்லையே. ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா எனர்ஜி இருக்கணும். ஆனா அப்படி இல்லாத நேரத்திலும் கூட நான் என்ன செய்யணும்டா என்னைய ஒரு ஆத்மாவா நான் கருதி அசரீரியா நான் பரந்தாமத்துல போய் பாபா கிட்ட இருந்தாதான் பாபா பொடிலெஸ் ஸ்டேஜ்ன்னு பயன்படுத்துறாரு. உடலற்ற நிலை. நான் அப்படி பாபா கிட்ட போய் இருந்து அந்த சக்தியை பெற்றா எனக்கு பவர் கிடைக்கும். அனுபவம் நிறைய பேருக்கு இருக்குது. ஒரு என்ன வாழ்க்கையில நிறைய அனுபவம் இருக்கு. இன்னொரு சகோதரி கூட சொல்லியிருந்தாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு வெளிக்கிட்டு பயணம் போகும் பொழுது பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும்போது சக்தி வந்துட்டுது. ஆனா முக்கியமா போக வேண்டிய ஒரு பயணம். சக்தியோட என்னென்ன பஸ் தெரியும் தானே, ஸ்ரீலங்கா பஸ் அப்படி இருக்கும். அதுல சனம் இருக்கும், அழுக்கு இருக்கும். இன்னும் அந்த மனத்துக்கு இன்னும் கூட சக்தி வரும். ஆனா அப்ப பாபா நான் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் தான் இந்த உடம்பை இயக்குறேன்னு அசரீரியா போயிட்டு பாபாட்ட வரும் பொழுது அவருக்கு ஒரு சக்தி கிடைச்சது. அதுக்கு பிறகு சத்தியும் நின்றுட்டு அந்த பயணத்தை போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இது அனுபவம். இப்ப இப்படி நாங்க எல்லா விஷயத்திலயும் பயன்படுத்தி பார்க்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த உடல் வந்து இப்படி நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில நாங்களால அப்படி செய்ய முடியும். எனக்கு கூட அப்படி நிறைய அனுபவம் இருக்கு. கையெல்லாம் விபத்துல அடிபட்டு இல்லாத இருந்த நேரத்துல கூட இந்த கையால ரத்தம் ஓடிக்கொண்டிருந்த நேரத்துல கூட நான் போய் சொற்பொழிவு கூட ஆட்டிட்டு வந்திருக்கிறேன்.
அப்ப அது க அப்ப அப்படியான நேரத்துல அந்த வலியையோ, வேதனையோ நாங்க ஒரு விஷயமா எடுத்திருந்த மாரி இருந்தா, எங்களால செய்ய முடியாது. அப்ப அதுக்கு அந்த சக்தி உள்ளுக்குள்ள சேமிச்சு வச்சதும் தேவை. எங்களுடைய நோக்கமும், அதனுடைய ஆத்மாவ என்னத்த செய்ய வேணும்னு அந்த உடம்ப அது இயக்குது. சரியா? வேற யாரோ கேள்வி கேட்டாங்க? மற்ற சிஸ்டர் இன்னும் உண்டு. பவாண்டைக்கு நினைவை அதிகரிக்க சொல்லல, நினைவின் வேகத்தை அதிகரிக்க ஆ சொல்றார். அது ஸ்டிமுலேட் பண்ண meaning அது நினைவின் வேகத்தை அதிகரிக்கணும் அப்படித்தானே. அதாவது நாங்க நினைவு அதிகரிக்கிறேன்னு சொன்னா, இப்ப வேகமா நாங்க நினைச்சுறேன்டா, என்ன சொல்றது? நான் சொன்னேன், இப்ப உங்களோட ஃபியல் கூ கூட இருந்தா, அல்லாட்டி நீங்க அந்த அக்சிலேட்டர கூட்டினா கார் வேகமா ஓடுற மாதிரி, நல்ல தெளிவான இது மாதிரி. என்ன நினைவின் சக்தியை கூட்டணும்னு நினைச்சா, எனக்குள்ள குப்பைய குறைக்கணும். சக்தியா வாய்ந்ததா இருக்கணும் நினைவு. நான் இப்ப ஒரு மணித்தால தான் நான் கேட்டேன் எல்லாரையும். ஒரு மணித்தால நான் நினைக்கிறேன் என்று சொன்னா, அந்த ஒரு மணித்தியாலத்துல எவ்வளவு நெருக்கமான உணர்வ பாபாவோட நான் கொண்டிருந்தேன். அதான் வேகம். இப்ப வேகம் என்று சொன்னா, நல்ல துல்லியமான நினைவு. சக்தி வாய்ந்த நினைவு. அப்ப அப்படியானது அதிகமா செய்யணும். அதுக்கு டிஃபரெண்ட் பிராக்டிஸ். டிஃபரெண்ட் பிராக்டிஸ் இல்ல. என்னுடைய மனசு வந்து ஒருமுகப்படுத்தி அதுக்குத்தான் இந்த குவிவாடி கதையை நாங்க சொல்றோமே. அதாவது இப்ப வெயிலத்துல சும்மா வந்து சூரியன் படும் பொழுது பேப்பர் எரியாது. ஆனா நாங்க கண்ணாடி பிடிச்சோம்னா அந்த வெப்பத்துக்கு வந்து எல்லாமே எரியுது. அது மாதிரி என்னோட பாபாவும் நானும் இருக்கிற அந்த நிலையை அதிகமாக நாங்க பயிற்சி செய்யணும். அடிக்கடி பயிற்சி செய்யணும். பாபா சொல்ல சிஸ்டர் சாரி, எனக்கு ஒரு கேள்வி. இப்ப நினைவின் வேகத்தை கூட்டணும் பாபா இன்றைக்கு சொன்னதுக்கும் ஜுவாலமுகி யோகாக்கும் கனெக்ஷன் இருக்கா? இப்ப நீங்க குளிவாடி உதாரணம் எரிமலை யோகம், அது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா சிஸ்டர்? நிச்சயமா இருக்கு. ரெண்டும் அதாவது நாங்க எரிமலை யோகம்ன்றது அதாவது எரிமலையில லாவான்னு சொல்லி அந்த என்ன சொல்றது, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அது என்ன ஒரு திரவமா வரக்கூடிய மாதிரி, அது கல்லோ மண்ணோ என்னமோ அதை அப்படி இடிச்சு அது ஒரு குழம்பாக்கி அப்படி ஒரு எரியிற நிலையில கொண்டு வரதுக்குரிய வேகமான சக்தி இருக்குது அந்த எரிமலையில. அது மாதிரி என்னுடைய நினைவும் வந்து என்னட்டு இருக்கிற எல்லாத்தையுமே பொசுக்கக்கூடிய அளவு பவரா இருக்கும். அதான் வேகம்னு சொல்றேன். அதுதான் ஒரு கஷ்டமா இருக்கு சிஸ்டர் எங்களுக்கு. அப்பதான் இப்போ அந்த அரசரீரன்னு சொல்லினோம், அப்புறம் அந்த சீட் ஸ்டேஜ்னு சொல்லினோம், பாபாவை பார்த்து கொண்டுருங்கோ. அந்த ஒரு கொஷின் நான் போட்டேனாங்க சிஸ்டர். நான் சிவகுமாரிட்டு கேட்க போறேன். இல்ல கேட்க இருக்கு. இப்ப எல்லாரும் நீங்க கேட்டுக்கொண்டிருக்கபடியா அவங்க இன்னும் கேட்கல. இப்ப ஒவ்வொருத்தரா கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க தானே, அதனால சிஸ்டர் என்ன கொஸ்டின் கேட்பாங்க. ஆனா அது வந்து ஒவ்வொரு ஃபீல் பண்ணுவீங்க சிஸ்டர். அந்த எரிமலை எப்படி என்ன மாதிரி அந்த எரிமலை உணர்வோம் இல்ல. நாங்க எரிமலை யோகம்னு சொன்னா இப்ப முழுசாவே இப்ப நான் சொல்றது ஒரு எரிமலை மாதிரி ஒரு இடத்துல ஒன்று வந்துட்டு போனா அந்த இடத்துல என்ன சொல்றது நார்மலான கட்டமைப்பே இல்லாம போயிடும். அது மாதிரி இப்ப எனக்கு நான் பாபாவோட ஆழமா நான் இருந்தேன்னு சொன்ன அந்த ஆழமா இருந்தேன்னா எனக்கு என்னுடைய சன்ஸ்காரங்கள், என்னுடைய சுபாவங்கள் எல்லாமே அடங்கி ஒரு ஒரு சாதாரணமான ஒரு மௌனமான ஒரு நிலைக்கு, ஒரு நிசப்தமான ஒரு நிலைக்கு, நான் ஒரு சாந்தமான திடமான நிலை இருக்கிற அனுபவம் எனக்கு கிடைக்கும். நான் அகங்காரம் இல்லாம எல்லாம் தான் எல்லாமே இருந்து போயிடும். எதுவிதமான எண்ணமே இல்லாமல் எண்ணம் இருக்கும். பாபா நானும் இருக்கிறேன்னா அந்த எந்த விதமான ஒரு அனர்த்தம் நடந்துட்டு போனாலும் அனர்த்தத்துக்கு பிறகு ஒரு அமைதியும் நிலவும் தானே ஒரு இடத்துல. அது மாதிரி எலிமேல வந்துருச்சுன்னா எல்லாத்தையுமே அது இல்லாம ஆக்கிடும். ஆனா அந்த இடத்துல அதே மாதிரி இப்ப எனக்குள்ள இருக்கிற எல்லா குழப்பங்கள், கலக்கங்கள், அதுல இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே இல்லாம போய் எல்லாம் அழிஞ்சு எரிஞ்சு நான் ஒரு நிதானமான நிலையில திடமா ஒரு அட்டசைக்கப்பட முடியாத ஒரு மெனோ நிலையில இருக்கிற மாதிரி ஒரு அமைதியான நிலைமை எனக்கு இருக்கு. அது நீங்க கேட்கல. நீங்க ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த அனுபவம் நான் வாயில சொல்லலாதானே ஒரு அனுபவத்தை நான் சும்மா அது என்ன மாதிரி இருக்கும்னு தான் சொல்ல முடியும்.
ஆனா நான் செஞ்சு பார்த்து அதை செய்யும் பொழுது உங்களை அறியாமலே நீங்க விளங்கி கொள்ளுவீங்க. அது அது சுவை. இப்ப சாப்பாடு இப்படித்தான் இருக்கும்னு தான் சொல்லலாம். சாப்பிடாம என்னன்னு சொல்றது? அது நாங்க செய்ய அப்ப நான் எடுத்த உடனே எரிமலை வந்துடாது. நான் ஞானம் படிக்கிறேன். அதால எனக்கு எரிமலை யோகம் வருமண்ட. எரிமலை என்பது ஒரு பெயர். அது படிமுறைகள் நாங்க படிப்படியா செய்யணும். அதை அடிக்கடி செய்யற பயிற்சியின் அடிப்படையில் எங்களால் அந்த நிலையை அடைய முடியும். அப்படி செய்தாலும் அது ஒரு பாபா சொல்லுவார், நீங்க சரீரமற்ற நிலையை ஒரு நிமிஷத்துக்கு நீங்க அனுபவம் செஞ்சாலே எவ்வளவு விஷயங்களை எங்களால செய்ய முடியுது. ஆனா அவ்வளவு சக்தி எங்களால சேமிக்க முடியுது. ஆனா அது செய்யறது அவ்வளவு லேஸ் இல்லை. அனுபவம் செய்யறது அவ்வளவு சுகமானது இல்லை. நாளாந்தம் நான் என்ன கதைக்கிறேன், நான் என்ன பார்க்கிறேன், நான் என்ன செய்யறேன், என் புத்தி எங்க இருக்குது, இது எல்லாத்துலயுமே நான் கவனம் செலுத்தணும். அப்பதான் என்னுடைய மனசு நான் சொல்றதை கேட்கும். சொன்னா அதை கேட்டாதான் நான் பாபா கிட்ட நான் போவேன், அவர்கிட்ட நெருக்கமா இருப்பேன், சக்தியை பெறுவேன். சரியா? அடுத்த கேள்வி போமா? சரி. சிஸ்டர் இந்த நினைவோடு சேர்த்து கேட்கிறேன். நாங்க காலமையும் பின்னிரமும் அதுக்கண்டு ஒதுக்கி இருக்கேக்கல ஓகேயா இருக்குது. பகல்ல பிஸியான உடனே கம்ப்ளீட்டா எல்லாமே இல்லாம போற மாதிரி. இல்ல அதுக்குத்தான் நான் பாபா சொல்றா தானே கர்மயோகி. நடைமுறை நாங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி பயிற்சி செய்ய வேணும். யாரும் இப்ப நீங்க வீட்டுல எல்லாம் போன் எல்லாம் இருக்கு, இப்ப இருக்குது டிராபிக் கண்ட்ரோல் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, போட்டுக்கொள்ளுங்க. டிராபிக் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க என்ன பணி செய்தாலும் இப்படி ஒரு அர்ஜென்ட் இல்லத்தானே எந்த ஒரு வேலையுமே ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ நாங்க ஒதுக்கி அடிக்கடி பரந்தாமத்துக்கு பறந்து போய் நம்ம வரணும். அப்படி பாபாக்கிட்ட அடிக்கடி பரந்தாமத்து போய் பாபாட இருந்து வர எனக்குடைய செயற்பாடுகள் எல்லாமே நான் சரியாயும் தெளிவாகவும் எனக்கு செய்யக்கூடிய மாதிரியும் நிறைய வேலையை எனக்கு குறிப்பிட்ட டைம்ல செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும். பாபாட நினைவும் இருக்கிறது, நல்ல முறையில அமையும். அப்ப பாபா கர்ம யோகா ஸ்திதியை சொல்லுவார், அது ஒரு வகை. மற்றது நான் சமைக்கும் பொழுது ஒரு உறவு முறை பாபாக்கு நான் செய்கிறேன் சொல்லி அவர் நான் கதைத்து போன பக்கத்துல ஒரு ஆள் இருந்தா அப்படி கதைப்பேன். அது மாதிரி மனசனோட நான் தொடர்பு படுத்தி நான் அவரோட கதை, இது கர்ம யோகி ஸ்திதின்னு சொல்றது. பயிற்சியில தானே வரும். அத கவனம் செலுத்தணும். அதான் பாபா சொல்லுவார், நீங்க டெய்லி உங்களுடைய இப்ப நாளாந்த வேலைக்கு சிலர் நேர சூசி எழுதுவாங்க. இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு நான் இந்த வேலை செய்யணும், இத்தனை மணில இருந்து இத்தனை மணிக்கு இந்த வேலை செய்யணும். அந்த மாதிரி மனசுக்கும் இத்தனை மணில இருந்து இத்தனை மணி நான் வேலை செய்ய என்ன நிலையை நான் கொண்டிருக்க வேணும், எந்த தொடர்பை நான் கொண்டிருக்க வேணும், அப்படி நான் பயிற்சி செய்யணும். ஓம் சாந்தி சிஸ்டர். நீங்க இப்ப சமைக்கிறத பற்றி சொன்னீங்க. நாங்கள் சமைக்கும் போது மைண்ட்ஃபுல்லா இருந்து அந்த மரக்கறியை பற்றி சமைக்கும் போது அதுக்கும் பாபாவுக்கும் என்ன கனெக்ஷன்? நீங்கள் அதாவது இந்த மரக்கறி எல்லாம் பாபா அந்த மரக்கறி என்று நன்றி சொல்லி எங்களுக்கு எனர்ஜி ஏதால தாரீங்கள் என்று அவரோட கம்யூனிகேட் மனதுக்குள்ளால எங்களோட தோட்டால அவரோட கம்யூனிகேட் பண்றது யார் சொல்றீங்க? ஆமா, அப்படி கம்யூனிகேட் பண்றோம். அது ஒரு வகை. மற்றது இந்த மரக்கறி எல்லாம் தோல் எல்லாம் செய்யும் பொழுது என்னுடைய பாவம் எல்லாம் கழியுது. அப்படி நாங்க கிரியேட்டிவ் ஆக்கப்பூர்வமான முறையில எல்லாத்தையுமே என்ன சொல்றது, இன்னொரு நாள் சொல்லி தரோம் நாங்க எதிர்பார்க்க கூடாது. நிறைய விஷயங்கள் நாங்க சிந்திக்கிறோம் தானே. கடை 2 வாங்க சொல்றாரு. இப்ப எனக்கு இலகுவான முறையிலும் உற்சாகம் தரக்கூடிய நினைவை நான் உருவாக்கி கொள்ளலாம். என்டர்டெயின்மெண்டா இருந்தா ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயத்த நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க தானே. அப்படி நான் என்னுடைய பணியில பல வகையான முறைகளை உருவாக்கி உற்சாகமா நான் இப்ப இன்னைக்கு ஓகே, இப்ப 1 மணி இத்தனைல இருந்து இத்தனை மணி மட்டும் நான் சமைக்க போறேன்னா நான் என்ன உணர்வுல இருந்து செய்ய போறேன், என்ன மனநிலை எனக்கு இருக்குது, அப்படி நான் என்னை உருவாக்கி கொள்ளும். ஓம் சாந்தி சிஸ்டர். நான் நடுவைக்கு நேரம் கொடுக்கணும். நான் இப்ப நடக்க பாபா உன் நினைவிலே அமுதம் அருந்துகிறேன் அந்த பாட்டை நான் கேட்டுக்கொண்டு போறதெல்லாம் ஒரு நினைவு தானே. கேட்டுக்கொண்டு போறது பாபா நினைவுல நீங்க அமுதம் மறந்துடுற மாதிரி உங்களோட நினைவு இருக்கணுமே. பாட்டு போறது நினைவு தானே.
இல்ல பாபாட நினைவுல நீங்க அமுதம் மறந்துறீங்க, பாட்டை நினைக்கிறது ஓகே. பாபாட நினைவுல நீங்க அமுதத்தை குடிக்கிற மாதிரி போதையில இருந்தீங்கன்னா அதுதான் நினைவு. ஓகே, தேங்க்ஸ். அதான் அமுதம் மருந்துறன்னு சொல்லப்பட்டிருக்கு. நினைவு குடிக்க உங்களுக்கு அமுதம் மாதிரி அது இருக்கணும். சரியா? இருக்காதாரும் கேள்விகளுக்கு இருக்கா வாங்க ப்ளீஸ். நான் இருக்கணுமா இல்லாட்டி நான் கேட்கறதுக்கு எனக்கு அனுப்பின கேள்வி. இல்லத்தானே? நீங்க சிஸ்டர் கேளுங்க, அப்படி யாரும் அடுத்ததா கேட்கட்டும். நீங்க கேளுங்க. பிரதர் கேளுங்க. ஓம் சாந்தி சிஸ்டர். இந்த அமுத வேளையில நாங்கள் இந்த தியானம் அமுத வேளை சரி, ஈவினிங் மெடிடேஷன் சரி, நாங்கள் பவர்ஃபுல்லா செய்வதற்கு ஏதாவது யுக்திகள் சொல்வீங்களா? கொஞ்சம் நிறைய இருக்கு யுக்தி, அது தனி கிளாஸ். அதாவது நான் சொன்ன நாளாந்தமா நாங்க எங்களுடைய செயற்பாடுகள்ல நாங்க சாப்பிடுறதுல பாக்குறதுல நிறைய கவனம் செலுத்தணும். எதையும் செஞ்சுட்டு எல்லாத்தையும் செய்துட்டு நாங்க எங்களுடைய தியானம் அல்லது யோகம் சக்தி வாய்ந்ததா வரும்னு எதிர்பார்க்க முடியாது. என்னன்னா நான் யோகி வாழ்க்கை வாழ வேண்டும். போகி வாழ்க்கை வாழ்ந்தால் என்னாலே யோகம் செய்ய முடியாது. யோகி வாழ்க்கைண்டா என்ன? இயல்பாகவே எங்களுடைய இந்த பிராமண கோட்பாடுகளை நேச்சுரலா கடைபிடிக்கிறது. நான் என்னத்தை பாக்குறேன், பாபா குற்றமற்ற பார்வை குற்றமற்ற பார்வைன்னு நடுங்க சொல்றாரு. இப்ப நான் என்னத்தை பாக்குறேன்ன்றது என்னுடைய புத்திக்குள்ள ஒரு பாதிப்பை நிச்சயமா ஏற்படுத்தும். புத்தியில என்ன இருக்குதோ, சினிமா படம் பாக்குற ஆளுக்கு எது வரும், சினிமா படத்தினுடைய பார்வை வரும். இப்ப கணக்கு தேவையிலே போனை நான் நடுக பார்த்துட்டு இருந்தேன்டா, போன்ல இருக்கிற விஷயங்கள் தான் என்னுடைய பதிவுல வருகுது. நாங்க இப்ப நிறைய நல்ல விஷயத்துக்காகத்தான் நாங்க போனை பாவிக்கிறதுக்கு எடுக்கிறது. ஆனா சில விடயங்கள் அறியாம அது நியூஸ் அது இதுக்கு போயிடும். அப்ப இந்த புத்திக்குள்ள நியூஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்த நீங்க பார்க்கலாம். ஆனா இன்டெலெக்ட்ல அதை பதியாத மாதிரி நாங்க பார்க்கணும், கேட்கணும், இருக்கணும். அதே மாதிரி உலகாய விடயங்களா இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் ஆனா என்னுடைய புத்தியை பாதிக்காத மாதிரி நான் அதை செய்வேன். புத்தியில ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டேன்னா தியானத்துல அதை டிஸ்டர்ப் பண்ணும், எனக்கு குழப்பம். என்னால பாபாவோட நெருக்கமா இருக்க முடியாது. அதுக்குத்தான் பாபா டெய்லி சொல்லியிருக்கா, நீங்க இரவு போக முதல் அட்டவணை வச்சு என்னட்ட ஒப்படைங்க. ஆனா இரவு போக முடியல அட்டவணையில உங்களால ஒப்படைக்க முடியாது. சில வேளையில மறந்து போயிடுவோம். அப்ப உடனே நாங்க கிளியர் பண்ணலாம். இப்ப கடந்த 2-3 மணி நேரத்துல எனக்கு ஏதாவது என்னுடைய மனசை பாதிக்கிற மாதிரி அல்லது எனக்கு ஈர்க்கப்படுற மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்தா நான் அது உடனே பாபாட்ட மனசால கொடுக்கலாம் அல்லது எழுதி கூட இருக்கலாம். ஆகலும் சரியான குழப்பமான டைம்ல எத்தனை கடிதம் பண்ணாலும் நீங்க எழுதலாம். டெய்லி நீங்க படுக்க போகும்போது நைட்ல அவருக்கு லெட்டர் எழுதி வைக்கிறது எல்லாத்திலும் விட சிறந்தது. நீங்க எழுதிட்டு லெட்டரை கிழிச்சும் போடலாம், வெறிச்சும் போடலாம், இல்லாட்டி பாபாஸ் பாக்ஸ் இங்க கடிதம் போடப்பட்டு இருக்கிற இடங்களை கொண்டே போடலாம். அப்ப நாங்க அப்படி அதுவும் சாட் தான், அதுவும் ஒரு வகையான அட்டவணை தான். நாங்க அப்படி கவனம் செலுத்தேக்கதான் எங்களோட மனசு என்ன செய்யுதுன்னு தெரியும். அப்ப இரவுல நான் முக்கியமா படுக்க போகும்போது பாபாவை நினைவு செய்து, அதை குட் நைட் மெடிடேஷன் சொல்லுவினா அதை நாங்க நினைவு செஞ்சவற்றை ஒப்படைக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது. என்னுடைய ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணாட்டி காலையில இரவுல பகலில நான் என்ன நினைச்சனோ அதுதான் என் புத்தியில குழப்பம். அப்ப அதுக்குத்தான் ஈவினிங் மெடிடேஷன் கட்டாயம் தேவை. 7 to 7:30 அவசியமானது. எங்க இருந்தாலும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நான் அந்த நேரத்தை நான் இருந்து செய்யறதுக்கு எப்படியாவது ஒதுக்கணும். அது இல்லைன்ற எனக்கு அவசரமான ஒரு வேலையா இருந்தாலேயே மற்றபடி உங்களுக்கு தெரியும் தானே, தாதி ஜானகி எல்லாம் அதுல ரொம்ப பர்டிகுலர். அமிர்த வேலைக்கு அடுத்த தியானம் 7 to 7 சொல்ல தேவர்கள் பௌதிகமான உலகத்துல லௌகிக்ல பக்தியில எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. 7 to 7 தேவர்கள் உலா வருகின்ற டைம் சொல்லப்படுது. அப்ப 7 to 7:30 மணிய கூட முக்கியமான ஒரு நேரம். அப்ப நாங்க அந்த 7 to 7:30 மணி தியானத்தை ஒரு நாளும் தவற விடக்கூடாது. இப்படி சில டிசிப்ளின்களை நாங்க கடைபிடிக்க வேணும். இடையில இருக்கிற டிராபிக் கண்ட்ரோல்கள் என்னுடைய மைண்ட் இல்ல டியூன் ஆயிடும். டியூன் ஆனா டப்பண்டு பாபா கிட்ட போறது லேசா இருக்கும். ஓம் சாந்தி சிஸ்டர். 7 to 7:30 இந்த ஈவினிங் டைம் சொல்றீங்களா? ஈவினிங் மார்னிங் அமிர்த வேலை முக்கியமானது. இடையில நீங்க செய்யறது முக்கியமானது. இப்படி சேர்த்து நீங்க
செய்யும் பொழுது 7ல இருந்து 7:30 நைட் மெடிடேஷன் முக்கியமானது. மார்னிங் வந்து 4 to 4:45 அமிர்த வேளை 4 to 4:45. நீங்க 3க்கும் செய்யலாம், 3:30க்கும் செய்யலாம். ஓ நீங்க 3 மணிக்கும் செய்யலாம், 3:30 மணிக்கும் செய்யலாம். ஆனா 4ல இருந்து 4:30 மணி கட்டாயம். 4ல இருந்து 4:45 மணி கட்டாயமானது. தேங்க்யூ. ஓகேயா குகன் பிரதர்? தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. சிஸ்டர் இந்த கிளாஸ் எப்போ எடுப்பீங்க? இந்த கிளாஸ் ஒரு கிளாஸ்ன்னு சொன்னீங்க என்னண்டு நல்லா அந்த என்ன ஒவ்வொரு மாதிரியும் இப்படித்தானே எத்தனை வகுப்பு கேட்டாலும் நான் எனக்கு சில வழிமுறைகளை உருவாக்கி கொள்ள வேணும். இப்ப நீங்க எத்தனை கிளாஸ் கேட்டிருப்பீங்க, நிச்சயமா எல்லாருமே இந்த விஷயத்தை தானே கதைப்பாங்க. யோகம் ஞானம் எனக்கு தெரியாது, ஆனா பெரும்பாலும் கதைப்பாங்க. அப்ப நாங்க அந்த விஷயங்களை எடுத்து நாங்க சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தணும். நெடுகங்களுக்கு ஆறும் தீர்த்த வேணும்னு எதிர்பார்க்க கூடாது. அப்படி தீர்த்தினாலும் எனக்கு புரிஞ்சு நான் அதை நடைமுறைப்படுத்தினா தானே இப்போ ஒரு வகுப்பு அடுத்த வகுப்பு மாதிரி எல்லாம் போயிட்டே இருக்கும். கிளாஸுக்கு மேல கிளாஸ்ன்னு போயிட்டே இருக்கும். அதனால இப்ப இருக்கிற பேசிக் விஷயம் நான் என்ன சாப்பிடுறேன், நான் என்ன குடிக்கிறேன், என்ன கவனம் செலுத்துறேன். எந்த கொஸ்டின் என்னன்னா பாடியில சீட் ஸ்டேஜ் பாபாட சாரி வாய்ஸ்ல அந்த 3 ஸ்டேஜ் தானே நாங்க பிறந்தாமன்னு போய்க்க நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி அதை மூட்டையை வச்சு செய்யற அது சில நேரம் கன்ஃபியூஸ் பண்ணப்படுது. என்ன சொல்லி நம்ம பாபா பார்த்து கொண்டிருந்த பாபா போரோடு தோட்ஸும் இல்லாம பாபாவை பார்த்து கொண்டிருக்கோம். ஆனா சில நேரம் பாபா பார்த்துன்றது அது கொஞ்சம் ட்ரையா இருக்குது, பக்கத்துல வந்துட பாக்குது. ஸோ இல்ல பாபா பார்த்து நீங்க திருஷ்டி எடுக்கணும் பாபா சொல்லிக்கிறாரு. என்னண்டா பாபாட்ட இருந்து உங்களுக்கு திருஷ்டி எடுக்கணும், நான் அப்படி சும்மா பார்த்து கொண்டிருக்கிறேன் இல்ல தானே ஃபீலிங். இப்ப நீங்க என்னோட கதைச்சு கொண்டிருக்கத்தான் எனக்கு நீங்க கதைக்கிறது சொல்லக்கூடியதா இருக்கு. அது மாதிரி பாபா சொல்ற ரெஸ்பான்ஸை நீங்க பெறதுக்கு இருக்கணும். அப்பத்தானே உங்களுக்கு ஒரு ட்ரை இல்லாம இருக்கும். இல்லாட்டி நீங்களே பார்த்துட்டு இருந்தா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு விளங்காது. அப்ப அந்த உணர்வை நீங்க உருவாக்கணும். உங்களுக்கு முன்னால ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் உங்களை பாக்குறாரு, நீங்க அவரோட கதைக்கிறீங்கன்னு தொடர்பு. அது மனசால தானே தொடரும். கண்ணால நான் பார்த்தாலும் என்னுடைய மனசு தொடரும். அப்ப பாபாவோட இங்க எல்லா ஸ்திதியும் அப்படித்தான். பாபாவோட ஆனா அந்த ஸ்டேஜ்ல போய்க்க அப்படி தோட் கூட வைக்க கூடாதுன்னு சொல்லி இல்ல எலிவேட்டர் தோட் விதைரூப நிலையில மட்டும்தான் நான் என்ன சொல்றது, விதைரூப நிலைக்கு நான் வந்தா பிறகு என்ன பாபாவும் நானும் இணைஞ்சிருக்கிறேன்னு சொன்னா தோட்ஸ் இல்லாம எப்படி இருக்கும்? என்ன தோட்ஸ் இருக்கும்? அமைதியான சாந்தமான பேரானந்தமான அப்படியான நிலை இருக்கும் தானே. அது தோட்ஸ் இல்லையான்னு சொல்லலாம் தானே அது. சிஸ்டர் அத அனுபவம் செய்து கொண்டிருக்கேக்குள்ள தோட்ஸ் வராதுதானே இல்லையா? அமைதி வேற தோட்ஸ் வரக்கூடாது. நிச்சயமா வரக்கூடாது. வேற ஒரு தோட்ஸ் செய்யக்கூடாது. அப்ப நான் சரீரமற்ற நிலை அனுபவம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு எனக்கு முன்னால் ஒரு சம்பவம் வரைக்கும் நான் கோபம் அடைஞ்சா அல்லது பதட்டப்பட்டா நான் அனுபவம் செஞ்சிருக்கேனா? தானே. அதுதான் அது அடிக்கடி நாங்க செய்து பார்க்கும் பொழுது எங்களை அறியாம நாங்க அப்படி சாந்தமாயிடும். பாபா குளிர்ச்சி அடைய செய்யுங்க, உங்களோட புலனுறுப்புகளை குளிர்ச்சி அடைய செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுதான் அது விகாரத்தினுடைய எந்த வாடையும் இல்லாத மாதிரி என்ன நான் மாற்றிக்கொள்றது. அதுக்குத்தான் இந்த நிலைகளை இப்ப நீங்க ஐஸ்கிரீம் குடிச்சா உங்களுக்கு ஐஸ்கிரீம் டேஸ்ட் இருக்குது, அந்த உணர்வு இருக்குது. அது மாதிரிதான் இந்த இதுவும். சொல்லுங்க யாருக்கு? சாந்தி கேக்குதா? நான் கதைக்கிறது. ஓமோ நான் பி.கே. நாகராஜா கதைக்கிறேன். இப்ப என்ன கொஞ்ச காலத்துக்கு முதல் பாபா சொல்லித்தந்த எனக்கு அது எனக்கு எந்த வருஷம் தெரியல. நாங்க முதலாவது படியில நாங்க பிரம்மகுமாரி பிரமவாயில் ஆகிறோம். அதை பிராமணனாக போட பிரமவாயில் ஆக வேண்டும். இந்த தேவதையாக போன்ற பிராமணனாக வேண்டும். இங்க தேவன் தேவியாக போன்ற அந்த என்ன சொல்ற ஏஞ்சல் தேவதையாக வேண்டும் என்ற விழிப்புணர்வு சொல்லி இருக்கிறேன்னு எனக்கு பட்டது. 3 வருஷத்துக்கு முதல் அந்த இதை நான் கேட்டேன் அபியத் மொழியில. அந்த இருந்து எனக்கு ஒரு விதமான ஒரு ஸ்டெப் எனக்கு உருவாயது. எல்லாத்தையும் சேர்த்து ஒருமுகப்படுத்தப்பட்ட ஸ்திதியில 4-5 பேர் சொல்லிச்சேன். 4-5 ஸ்திதி உருவாது. இந்த நேரத்துல எப்படி நாங்கள் அதோட ஒன்றி போறத நினைச்சு தூங்காம வேற எங்க செல்லாம அந்த ஒரு பாதையை நாங்க அமைச்சிட்டோம்டா
அந்த பாதைகளாலே நாங்க போய்கொண்டு போகலாம். அது சில நேரத்துல நல்ல ஸ்திதி உயர்வா இருக்கு. ஆனா அந்த பாதை அப்படியே போய்கொண்டிருக்கும். அந்த பாதைகளால நாங்க அந்த இறுதி கோலை ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பக்கப்புறம் சில காட்சிகள் வந்தாலும் நாங்க அதுல நாட்டம் செலுத்த மாட்டோம். ஆனா எங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எங்களுடைய அந்த சுயத்தின் அந்த தன்மை, அந்த எதிர்பார்ப்பு, லட்சியம் எல்லாமே உள்ளடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திதியும் கடந்து போகுமா போல இருக்கு. நான் அதிகமா இதை செய்த நான் சனிக்கிழமையில எரிமலை யுகாண்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதை முதல் நாங்க சரீர உணர்வில் இருக்கிறோம் என்றதை கொண்டு வர வேணும். பிரம்பு ஆத்ம உணர்வில் வாரம் என்றதை கொண்டு வரணும். ஆத்ம உணர்வில் இருக்கைக்குள்ள இந்த சரீரத்தில் இருக்கிறது நாங்கள் பிரிய வேணும்டா உடல் சார்ந்த அந்த நினைவுகள், உறவுகள் சார்ந்த இறுக்கங்கள், உடைமைகள் சார்ந்த இறுக்கங்கள், பழைய சுபாவ சமஸ்காரம் இறுக்கங்கள், இவை எல்லாத்தையும் நினைவென்ற ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதுக்குள்ள நாங்கள் அக்னி தானம் செய்கிறோம் என்ற ஒரு வடிவத்தை நாங்கள் இயல்பாக எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் உருவாக்கின உடனே என்ன நடக்கும் என்றால், நான் தனியே எஞ்சி இருக்கக்கூடிய ஆத்மாவைத்தான் நினைப்பேன். அந்த ஆத்மாவை நினைக்கல இறுதியில எல்லாம் போனா ஆத்மாவோட அடிப்படையான குணங்கள் என்னன்றத 7 குணங்களும் எங்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இலகுவாக அதை நாங்க செய்யக்கூடிய அறிக்கைகளை அது ஆத்மா அபிமானி ஸ்திதிக்கு வாரம். இந்த ஆத்மா அபிமான ஸ்திதிக்கு வரையக்கதான் எங்களுக்கு ஓராவை அனுபவம் செய்யணும். ஓராண்டு சொன்னோன்னா இந்த உடல் பௌதிக உடல்ல இருந்து விடுபடுறோம், சம்பூர்ண விடுபட்டு அபயத்தை ஸ்திதிக்கு போறோம். அங்க பிரம்மாவை சந்திக்கல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். பாபா எனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பிறப்பு தந்து அந்த பிறப்பின் மாற்றத்துக்காக காத்து கொண்டிருக்கேன். இப்ப நான் மாறிட்டேன், நான் பரிஸ்தாவா வந்துட்டேன். இப்ப பாபாவுக்கு முன்னாடி இருக்கிறேன். அப்ப பாபா எங்களை வரவேற்குமா போல ஒரு விஷுவலைசேஷன் நாங்க செய்ய வரும். செய்து விட்டு பயனருக்கு பெறணும். நாங்க கர்மாதி அடைஞ்சாதான் அவரோட போகலாம். அவர் அடைஞ்சிட்டார், நாங்க இன்னும் கர்மாதி அடையல. எத்தனையோ கர்ம கணக்கில் இன்னும் இருக்கு. எப்ப தீர்க்கிறது கர்ம கணக்கை தீர்க்கிறதுக்கு என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்கு. கடைசி நேரம் என்று நாங்க நினைச்சோம்னா மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, நன்றி சொல்றது. இதை நாங்க சூட்சுமத்துல பாபாவுக்கு முன்னால செய்து போட்டு, இயற்கைக்கும் அப்படியே செய்து போட்டு பாபாவுக்கு முன்னால பாபாட்ட பிளஸிங் எடுத்துட்டு பேருந்து சீட் ஸ்டேஜுக்கு போறோம். இது ஒரு வடிவமைப்பு தான். அப்படியே இந்த பரிஸ்தாவுடைய இந்த விடுபட்டு சீட் ஸ்டேஜுக்கு போனா அப்படியே பரந்தாமத புள்ளியா இருக்கு. எங்களுக்கு பாவங்கள கரை நீங்கும், குணங்கள் சக்தி நிரம்பு தண்டு நினைக்கிறோம். அப்ப அங்கே எங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படாது, ஆனா அனுபவம் ஏற்படும். என்ற குணங்கள் சக்தி எனக்கு நிரம்பி இருக்குது, என்ற பாவங்கள் அழிக்கப்படும் போது நான் விதையா இருக்கிறேன், என்னிட்ட முழு விரிச்சத்துக்கும் சக்தி ஒளி பரவுது என்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த உணர்வு கன நேரம் இருக்காது. எங்களுக்கு எவ்வளவு நேரம் அது இருக்க முடியுமோ அந்த ஸ்திதிக்கு நாங்க இருந்துட்டு டப்புன்னு கீழே திரும்ப பரிஸ்தாவாகி திரும்ப சிவபாபா பிரமாவா இது பார்த்தாதாவாக எங்களுக்கு காட்சி கொடுக்க அவருடைய சேர்ந்து உலகம் முழுவதற்கும் நாங்கள் திருப்பி இறுதி மாற்றத்தை கொண்டு வந்து திருப்பி புதிய உலகத்தின் காட்சியை அவருடைய பெற்று சொர்க்கத்தின் காட்சியை நாங்கள் காணலாம். அதை உருவகப்படுத்தி நான் தேவனாக போகின்ற தேவியாக ஒரு பரிஸ்தா, நான் இந்த உடம்புக்கு இப்ப அவதரித்த பரிஸ்தா, கர்மயோகி பரிஸ்தா, இப்ப நான் அனைத்த காரியங்களை நான் எனது கண்டு இல்லை என்று பாபாவுடைய அர்ப்பணித்து செய்யக்கல எனக்கு லேசாக இருக்கும், ஒளியா இருக்கும். பாபா சொல்ற ஒரு வரதானத்தையோ அல்லது இதையோ அண்டையான் முரளியிலிருந்து எடுத்து அதோட சேர்த்து நாங்க செய்யக்கல எங்களுக்கு இனிய அந்த இறுதி நிலையை நாங்கள் கொண்டு வர. இது ஒரு வடிவமைப்பு தான். எனக்கு இதுல இருந்து விலக முடியாம இருக்கு. நான் ஒரே இதைத்தான் செய்யறேன், எனக்கு ஒன்றுமே தெரியல. இதுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விடுறீங்களா அதை பத்தி? இல்ல, அது உங்களுடைய அனுபவம். அதுதான் இது பிள்ளையாண்டு இல்ல, இது உங்களுடைய அனுபவம். இது முக்கியமானது என்னன்னு சொன்னா, பாபா சொல்ற அந்த 5 நிலை பயிற்சியை நாங்க கட்டாயம் கொண்டிருக்கணும். அதைத்தான் நீங்க ஒரு உருவாக்கி நீங்க செய்றீங்க. அது உங்களுடைய அனுபவம். இப்ப நாங்க ஒரு ரெசிபியை படிச்சுட்டோம்னா அவைய வைக்கிறது தனித்துவம் இல்ல. அது எங்களுடைய சமையல் இது. அதாவது உங்களுக்கு பிடிச்சு நீங்க உங்களுக்கு விருப்பம் மாதிரி அது ஒரு வடிச்சு வச்சிருக்கிறீங்களா? ஓகே, அதுதானே எல்லாரும் அப்படி செய்யணும் இல்லாவே இந்த உருவாகிச்சு கொள்ளலாம். ஆனா முக்கியமானது, நான் நிச்சயமா ஆத்மா பரந்தாமத்துல இருக்கிறேன், நான் ஒரு தேவன் சத்தியுகத்துல இருக்கிறேன், நான் ஒரு பிராமணன், நான்
அஞ்சு சொரூபாச்சு. வழிபடப்படுந்த நிலையில நான் ம். கோயில்ல இருக்கிறேன். நான் ஒரு தேவதையா போறேன். இப்படி நாங்க பயிற்சி செய்யறது, அந்த 5 ரூபாய் பயிற்சி ரொம்ப அவசியம். இதுல வருதா இன்னும்? யார் அந்த நிலையை அடிக்கடி பயிற்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு இயல்பாகவே இல்ல அந்த கேள்வி, இந்த பந்தனம் பக்கத்துல இருந்தும் புத்திப்பட்டு பெற்றுரும். சரியா? ஓம் சாந்தி. முறை. ஓம் சாந்தி. நன்றி சிஸ்டர். நன்றி. அந்த 5 இதையும் நீங்கள் இப்ப சொன்னீங்க. அது என்னது அந்த 5 இதுகளும்? 5 சொரூபம், ஆத்மாவினுடைய 5 சொரூபம். ஆத்மாவுக்கு 5 சொரூபம்னா ஆத்மாக்கு 5 சொரூபம் கிடையாது. ஆத்மா இந்த சக்கரத்திலே கடந்து வந்த நிலைகள். அப்ப இந்த நான் எனக்கு ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சதுன்னா நான் நினைவு செய்றேன் தானே. சுறான சம்பவம் எனக்கு சுகமான ஒரு காட்சியா இருந்தாலும் நான் நினைவு செய்றேன். காட்சி கடந்து போயிட்டுது. ஆனா இந்த மனசுல அதனுடைய நினைவுகள் இருக்கு. அது மாதிரி தான் இந்த 5 சொரூபம் மண்டதை பாபா ஏன் எங்களை நினைவு செய்ய சொல்றாருன்னா, இந்த பழைய உலகத்துல நிறைய சம்பவங்கள் எங்களோட மனசை பாதிக்குது அல்லது தாக்கத்தை ஏற்படுத்துது. நல்லதாயம் இருக்கலாம், கெட்டதாயம் இருக்கலாம். ஆனா அது நிற்கிறதால எங்களுக்கு ஆத்மாவுக்கு பலம் கிடைக்க போறது இல்லை. அப்ப பலத்தை நாங்க உருவாக்குறது முதல் எங்களை மனசை ஒரு பயிற்சி பண்ணி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாதான் பாபாவை எங்களால நினைவு செய்ய முடியும். அப்ப அதுவும் பாபா சொல்றார், வீணான எண்ணம் அடிக்கடி வராம இருக்கணும்டா இந்த உயர்ந்த நிலைகளை நான் அடிக்கடி நினைவு செய்யறது. அப்ப பரந்தாமத்துல நான் இருக்கேக்க நான் ஒரு ஆத்மா, நான் ஒரு புள்ளி வடிவமாக நான் இருக்கிறேன். நான் ஒரு புள்ளி வடிவமா இருக்கிறேன். நிச்சயமா அந்த பாபா நெருக்கமான நிலை நான் அப்படித்தான் இருந்தேன். நான் பாபா அண்டை சொல்லியிருந்தேன் 5 செகண்ட்ல நீங்க இதை செய்யணும்னு. இதுக்கு முதல் முரளி சண்டே முரளியில் எங்களுக்கு வீட்டு வேலை கொடுத்திருந்தாரு. இப்ப அந்த 5 செகண்ட்ல செய்யணும்டா நான் டப் டப் பண்ணு என்ன புத்தியால தொட்டுட்டு வர மாதிரி பரந்தாமத்துக்கு போயிட்டு அடுத்த வினாடியில நான் சத்திய யுகத்துல அழகான காட்சியில என்னுடைய சரீரம் இந்த உடல் ஒரு தேவரை போல அலங்கரிக்கப்பட்டு நான் ஒரு தேவ உலகத்துல அழகான பூமியில இப்படியான சூழல் இருக்கிறேன்னு உணர்றது. அதுக்கு அடுத்ததாக நாங்க கோயில்ல மணி எல்லாம் கேக்குது, நான் அந்த நிலையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன உணர்றது. அதுக்கு பிறகு நான் ஒரு பிராமணன், நான் பாபாவுக்கு முன்னால இருக்கிறேன், பாபாட முள்ளி நான் செவிமடுக்கிறேன் மதுவனத்துல என்று நான் உணர்றது. அதுக்கு பிறகு நான் தேவதை ஆகி இந்த பௌதீகமான உடலை நான் நீக்கி தேவதை என்றா ஒரு லேசான அதாவது இந்த இறக்க பூட்டினால் இல்ல, என்னுடைய முழுமையான இந்த வடிவத்தை நான் இந்த ஒரு நிலையில நான் அப்படியே போறேன். பரந்தாமத்தை போய் திருப்பி அங்க இருக்கேன். இந்த 5 சொரூபங்களை அடிக்கடி நினைவு செய்யறதன் மூலம் என்னுடைய புத்தியை நான் மும்மரமா வச்சிருக்கலாம். தேவையற்றபடிங்கிறது இந்த பயிற்சி பாபா அடிக்கிறது. இதைத்தான் சுயதர்சன சக்கரதாரி என்று தமிழ்ல பாபா சொல்றாரு. அதாவது ஞானத்தின் வார்த்தை அது. சுயதர்சனம் என்றா என்னுடைய தரிசனத்தை, என்னுடைய சக்கரத்தை நான் இப்படி செய்யறேன். அது தனியா ஒரு இந்த ட்ரில் பயிற்சி இருக்குது. அங்க பாபாட பாப்தாடாட குரலிலே அந்த ட்ரில் பயிற்சியில இருக்குது. நாங்க அது எங்க கேக்குறது? அது இருக்குது. நாங்க அந்த பக்தி அல்ல இந்த பெரிய நீண்டகால நேர யோகா செய்யற டைம் பக்தி எல்லாம் நாங்க இதை யூஸ் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு. அதை நாங்க உங்களுக்கு போடலாம், போட்டு நீங்க அதை பயிற்சி செய்யலாம். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. சரியா? சரி, நான் கேட்கட்ட ஓகே ஓகே. பாபாவா டிராமாவா சக்திசாலி? அதான் கேள்வி. பாபா சொல்றா டிராமா சக்திசாலி என்று. நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தின்படி? சொல்லுங்க, லைன்ல இருக்கிறாக்க சொல்லுங்க. டிராமா அது நிச்சயிக்கப்பட்டது. அப்ப அதுல ஒரு மாற்றம் இல்ல. அப்ப அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். அப்ப அது சக்திசாலி. என்னாலும் அதை மாத்த இல்லாத ஒரு முரளியில அவர் சொல்லுறேன். அப்ப அதுதான் சக்திசாலி. பாபா சரியான பணிவான ஒரு ஆசிரியர். எல்லாத்தையுமே தான் செய்ததுன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டாரு. எல்லாத்துக்கும் இன்னொரு காரணம். பொம்மை நாடகம் என்பது எங்களுடைய விதி. அதை நிச்சயிக்கிறது யாரு? நாங்கதான்.
நான் நினைச்சா என்னுடைய நாடகத்தை நான் மாற்ற முடியும். ஆனா சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனை. நாடகத்துல இருக்கா இல்லையா தெரியாதால நாங்க எங்களுடைய முயற்சி தளர்வா நாங்க இருக்கும் பொழுது அப்படி இருக்கும். ஆனா உண்மையில பாபா நிச்சயமா சக்தி வாய்ந்தவர். நாங்க பாபா அவர் எங்களை பாபாவை நாங்க இறுக்கி பிடிச்சு எதையுமே எங்களால சாதிக்க முடியும். என்ன பொறுத்த மட்டும் விதியையும் என்னாலே மாற்ற முடியும். ஆமா, அதுதான் சிஸ்டர். சரி, பாபா சக்திசாலி. பாமாவை நாங்க பாபாவை பிடிச்சு கொண்டா எங்களுக்கு வர்ற சில பிரச்சனைகளை கூட நிச்சயமா அது வருமண்டு நாங்க நாடகம் தலை மீறி ஒன்று நடக்காதுன்னு சொல்லி நாங்க கைவிட இல்லாத. ஆனா சில விஷயங்கள் நாங்க நினைக்கிற மாதிரி நடக்காட்டிக்கு அது தெரியும். நாடகத்துல இப்படித்தான் அது இருக்குது, மாற்றம் செய்யலாம், மாற்ற முடியாது, மாற்றலாம். அப்ப ஓம் சாந்தி சிஸ்டர், அப்ப விதிய மதியால வெல்லலாம்ட்டு இப்ப நாங்க எனக்கு 84 பிறவி முடியுது. எனக்கு இப்ப கடைசி பிறப்புல நடந்த துன்பம் எல்லாம் வராம இருக்க வேணும்டா நான் பாபாவை இறுக பிடிச்சு அவற்றை நினைவிலேயே இருந்தா அது இல்லாம நல்ல பிறப்பா இருக்கும். நிச்சயம். ஓகே, எனக்கு நடக்கிற என்ன சொல்றது கர்ம வேதனைகள், பிரச்சனைகள், குழப்பங்களை இருந்து நாங்க விடுபடணும்டா நான் நிறைய பாபாதான் என்னுடைய உலகம்னு சொல்லி அவரே இறுக்கி பிடிச்சா அவர் எப்படியோ நான் சொல்றதை கேட்டு ஆக வேணும். அவர் சொல்றதெல்லாம் நான் கடைபிடிச்சு அப்படின்னா நாங்க சொல்றது அவர் கேட்டே ஆக வேணும். அப்ப எனக்கு அதுதானே மார்க்கண்டேயன் கதையெல்லாம் பக்தியில சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய ஞாபகார்த்தம் தானே, எங்களுடைய ஞாபகார்த்தம் தான் இப்படி நிறைய கதைகளா சொல்லப்பட்டிருக்குது. அதால நாங்க என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நாங்க மனச்சோர்வடைந்து கைவிடக்கூடாது. நாங்க விடாப்படியா முயற்சி செய்து, ஆனா நான் சரியானதான் செய்யணும். இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் பாபாட்டு சொல்லக்கூடாது. ஆனா எந்த வேலை நினைவு செய்யறது மட்டுமே. ஓம் சாந்தி சிஸ்டர். நான் இந்த நாலேஜ் பிரம்மகுமாரி நாலேஜ் நான் 20 வருஷத்துக்கு முதல் ஒருக்கா எடுத்தேன். அப்ப நான் அறிஞ்சத மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். உங்களோட ஒருக்கா கிளியர் பண்ண போறேன். 5000 இயர்ல நான் திரும்பி வரும்போது இப்ப நீங்கள் தந்த நாலேஜ்ல கேட்டு நான் பிராக்டிஸ் போட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருகுது. அப்ப நான் 5 வருஷத்துக்கு பிறகு வரும்போது, அதாவது நான் இந்த ஹோம்ஒர்க்க நல்லா செய்து நான் எவ்வளவோ பெட்டரா வருகிறேன். 5 வருஷத்துக்கு பிறகு நான் வரும்போது அப்ப சொன்னிச்சுன்னா நான் இதே ராதாண்ட பேர் இல்ல, இந்த ஹஸ்பண்ட் இந்த இடத்துல லண்டன்ல நான் வாழ்க்கை வாழ்வன். வட்டவ கஷ்டம் நான் இப்ப போய்கொண்டிருக்கணும், அதே கஷ்டங்கள் எல்லாம் நான் அனுபவிப்பேன். அது உண்மையா? நாடகம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, அதை மாற்ற முடியாது. இப்ப படம் உண்டு நீங்க எடுத்தீங்க, அதான் டிராமா. பாபா சொல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். இப்ப நீங்க படம் ஒன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த படத்துல நடக்கிற காட்சி எல்லாம் திருப்பி நடக்கத்தானே போகுது. ஏற்கனவே பிடிக்கப்பட்ட பிலிம், அந்த பிலிமை நாங்க மாற்ற முடியாது. அதே படக்காட்சி திருப்பி பெறும். அது மாதிரி இந்த சீனில அதாவது எங்களுடைய வாழ்க்கை படமும் பிடிக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே. இதுல நாங்க எனக்கு இனி ஒரு வேறு ஹஸ்பண்ட் தான் வருவார், எனக்கு வேறு புள்ளதான் வரும்னா அது நடக்காது. அது ஏற்கனவே நடந்ததுதான் திருப்பி நடக்குது. அதே நேரம் நீங்க சொன்ன மாதிரி எத்தனையாம் ஆண்டு இது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். அது டிராமா, அதை நாங்க மாத்த முடியாது. அது விளங்குதுங்க. நான் கேட்கறது இப்ப நீங்கள் எங்களுக்கு இப்படி எல்லா அட்வைஸும் தாரியா எங்களோட பேட் கர்மால இருந்து எப்படி நாங்கள் வெளியால வர வேண்டும், அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும் என்றெல்லாம் சொல்லி நாங்கள் அதுகளை செய்து எங்களோட பேட் கர்மாக்களை கெட்டிட பண்ணி நாங்கள் ஒரு புனித ஆத்மாவாக வாரத்துக்கு முயற்சி செய்து வந்தால் ஏன் திருப்பி நாங்கள் அதே லைஃபுக்கு போறோம் என்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க இப்ப நீங்க பேட் கர்மால இருந்து முழுசா விடுபட்டு எல்லாருமே அதாவது கர்மாதீதம் அடைஞ்சுதான் முழுசா எல்லாரும் வீட்டை போறோமா? இல்ல, நாங்க முயற்சி செஞ்சு கர்மாதீதம் அடைஞ்சா ஒரு வகை. முடியாத ஆக்களுக்கு பாபா சொல்லியிருக்காரு தானே தண்டனை பெற்று, ஆனா தூய்மையாகாம போக இயலாது. எப்படியோ எல்லாரும் தூய்மையாகி பரந்தாமத்துக்கு நாங்க தான் போறோம். போனாலும் இப்ப எங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டொக் இருக்குல்லோ அது வித்தியாசம். அப்ப ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற ஸ்டொக்குக்கு ஏற்பதான் நாங்க பிறக்க போறோம்.
அப்ப நிறைய ஸ்டொக் இருந்த நல்ல சக்தி வாய்ந்த ஒருவரா இருந்தாருண்டா அவரால எப்பயுமே ஒரே நிலையிலையும் அருள்பவர் நிலையிலும் இருக்க முடியும். அவர் அரசன். அப்படி அதுல ஏத்த மாதிரி அந்தஸ்து வந்து மாறுபட்டு கொண்டிருக்கும். இவ்வளவு நட்பண்புகள், சக்திகளுடைய சேமிப்பெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அது இயல்பாகவே இப்ப அந்த ஒரு ஒரு பொருள் ஒரு மலரை நீங்க வாங்கி வச்சீங்கன்னு சொன்னா அதுக்குன்னு ஒரு ஆயுட்காலம் இருக்குது. அது என்ன சொல்றது, ஒரு 4 நாள் இவ்வளவுதான் நீங்க அதுக்குரிய பாதுகாப்புக்குரிய விஷயங்கள்லாம் போட்டாலும் 4 நாளுக்கு மிஞ்சி அது அலையிருக்கையில அது வாடித்தான் போகுது. அது மாதிரி இந்த உலகத்துக்கு அது பழுதாகிறதுக்குண்டெல்லாம் ஒரு காலம் இருக்கு. மனுஷர் எல்லாரும் அப்ப அப்படி நாங்க ஒரு உயர்ந்த நிலையில இருந்து கொண்டு ஒரு பொருளை பாவிக்க என்ன செய்யும்? அதுக்கு ஒரு தேய்மானம் இருக்கத்தானே செய்யும். அப்ப அந்த உலகத்துல நான் வந்து பிறந்துட்டு அப்படியே சக்கரத்துல சுத்தி அடுத்தடுத்த பிறவின்னு போயிட்டு இருக்கேக்கல அதுக்கு ஒரு தேய்மானம் இருக்கத்தான் செய்து. ஆத்மாவில இந்த மாற்றம் வரத்தான் செய்யுது. அதுக்கேத்த மாதிரி என்னுடைய ஆத்மாக்கு ஏத்த மாதிரி தனி சூழல் அமையும். அப்ப இதை மாத்த முடியாது. அப்ப நான் வந்து இப்ப மாறுறேன் தான். நீங்க மாறித்தானே போய் பிறக்க போறீங்க. நிச்சயமா அந்த மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அந்தஸ்து உங்களுக்கு வரத்தானே போகுது. அது வேணுமா? ஆனால் அப்ப சொல்லிச்சினம் எனக்கு நான் 5000 இயர்ல வரும்போது அந்த கலியுகத்துல வரும்போது நான் இந்த கலியுகத்துல நான் பட்ட கஷ்டங்கள் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணப்படும். அப்படி நடந்து முடிஞ்சது இல்லையா? அதாவது அப்ப நீங்க முடிஞ்சதை பற்றி நினைக்காதீங்க. இப்ப ஞானம் படிச்சுட்டீங்க தானே. இப்ப இனி எங்களுடைய எண்ணம் எல்லாம் இனி நான் ஒரு சத்திய யுகத்துக்கு போறதுக்கு என்ன ரெடி பண்றதுக்கு பாபா இந்த ஞானத்தை தந்திருக்கிறார். என்னடா நாடகத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஓஹோ. அப்ப நான் நடந்தது ஏன் இப்படி நடந்தது அதெல்லாம் நாங்க கேட்க கூடாது. ஏன்னா அது நடந்து முடிஞ்சுது. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க பாபா கிட்ட, அதே அப்படி நடந்தது இப்ப நடந்தது எங்களுக்கு தேவையில்லை. நான் வந்துட்டேன், நான் படிச்சிருக்கிறேன், இப்ப அடுத்த கட்டத்துக்கு நான் போறதுக்கான முயற்சியை வந்து நான் செய்ய வேணும். ஏனண்டா இந்த மாதிரி கேள்விகளுக்குள்ளால போறதால எனக்கு என்ன லாபம் வரப்போகுது? எனக்கு ஒரு லாபம் வரப்போறது இல்லையே. அதனால நான் என்ன செய்யணும், முடிஞ்சது நாடகம் முடிந்ததும் நாடகம்தான். அப்ப நாங்க அந்த நாடகத்துக்கு நாங்க முற்றுப்புள்ளி வச்சிடனா முடிஞ்சு போன சம்பவம், கடந்து போன சம்பவம் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு இப்ப அடுத்தது நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் என்ன முயற்சி செய்யறேன், அப்படி நான் செய்து கொண்டு போக என்னுடைய ஆத்மாவோட தரம் அதிகரிக்க இயல்பாவே என்னுடைய அந்தஸ்து வரும் தானே. ஆனா இப்ப ராதா கதைக்கிற இதுவும் நான் கேட்ட கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. அப்ப நான் முயற்சி செய்து இப்ப சத்தியோத்துல நான் லட்சுமி நாராயணன் 3ஆக வாரன்னு சொல்லி சொன்னா அந்த இது நாடகத்துல இன்னும் 84 பிறவிக்கையும் இல்லாட்டி நான் முயற்சி செய்யறதால அது எனக்கு கொஞ்சம் உயர்வாக கிடைக்குமா? அதே இது திரும்ப திரும்ப வரும் அண்ட மாதிரிதான் அவாவும் கேக்குறா. எனக்கும் அந்த கேள்வி இருந்தது. 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட கேக்குற மாதிரிதான் இருக்குது. இல்ல இப்ப நீங்க செய்யற முயற்சிக்கு அந்தஸ்து வரும் சரி. ஆனா நீங்க 3ஆவது வருவீங்களா 4ஆவது வருவீங்களான்றது இப்ப கல மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆருடைய முயற்சி எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு இருக்குதுன்னு எங்களால பௌதிகமா பார்த்து சொல்ல முடியாது. யாராலையும் கணக்கிட முடியாது. அது கணக்கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. அது வச்சிருக்கு. ஆனா என்னண்டா இப்ப நான் அரசனா இருந்தேன்டா என்னுடைய முயற்சி பார்க்க தெரியும். அப்ப நீங்களே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கொள்ளணும். நான் அரசன் ஆகிறதுக்குரிய தகுதி. நான் சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒண்ணுமே பள்ளிக்கூடத்துல நல்ல நிலையில நான் இல்லாட்டி எனக்கு 100 மார்க்ஸ் வர நான் சொன்னேன்னா நான் போய் தானே சொல்றேன். அப்ப என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு, ஒரு சந்தர்ப்ப நான் எப்படி முகம் கொடுக்கிறேன், எல்லாத்தையும் நான் தெய்வீக பண்புகள் அடிப்படையில நான் செய்யறேனா, என்னால வந்து அப்ப தெய்வீக சக்திகள் எல்லாம் நிறைஞ்ச நிலையில இருக்க முடியுதா? இப்ப நான் எத்தனை பாபா அடிக்கடி சொல்வார், உங்களுடைய நற்குணங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க சொல்றாரு தானே முரளியில. அதனால நாங்க எங்கள்ட்ட இருக்கிற நற்பண்புகளை எல்லாம் நாங்க சோதிச்சு பார்க்க வேணும். அப்படி சோதிச்சு பார்த்து எனக்கு நான் கிரேட் போட்டுக்கொள்ளலாம். யாரும் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? அப்ப நான் அதன் அடிப்படையில தான் எனக்கு அந்தஸ்து வரப்போகுது. அது அடுத்த கல்பத்தை பற்றியெல்லாம் இப்ப ஏன் யோசிக்கிறீங்க? இந்த கல்பத்துல உங்களுக்கு என்ன அந்தஸ்து வரும்? அதை யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சரீரம் விட்டேன்டா எனக்கு என்ன நிலை? நான் எல்லா நற்பண்புகளையும் கொண்டு கிரகிச்சிட்டேனா? எல்லா சக்திகளும் என்கிட்ட இருக்கா?
அதுதான் முக்கியமானது. சாரி சிஸ்டர், இது நான் கேட்கல, என்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் பலரால மண்டத்தாலதான் நான் அதை இல்ல கிளியர் இல்ல பண்ண இப்ப கேட்கணும். உங்களுக்கு நான் சாரி. தனிப்பட்ட முறையில சொல்லல. யார் கேட்டிருந்தாலும் அவைகளுக்கு தான் இந்த பதில் சொல்றேன். இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில கதைக்கிறதால நான் சொல்லல. நான் யார் கேள்விப்பட்டிருந்தால் அதுதான் உண்மை. இப்ப நாங்க எப்பயுமே முடிஞ்சதை பற்றி கவலைப்படக்கூடாது. அடுத்தது நிச்சயமா நான் இந்த கல்பத்துல நடந்ததுதான் அடுத்த கல்பத்துல வரும். அதுல எந்த மாற்றம் வரக்கூடாதுன்னு சொன்னா நான் முயற்சி செய்யாம இருக்கிறதுக்கா பாபா அப்படி சொல்லல. அதுதான் இயல்பானது, நியதியானது நடக்கும். ஆனா நான் இப்ப என்ன முயற்சி நான் செய்யறேன்ன்றதை இன்னும் நான் அடிக்கடி கேட்க வேண்டிய கேள்வி. எப்படி நான் மாத்துறது? இப்ப நான் முயற்சி செஞ்சு கொண்டிருந்தேன்டா அதே முயற்சி நான் அடுத்த காலத்துல செய்யத்தானே போறேன். நான் நாராயணா வருவேன்டா நான் வருவேன் தானே. சரியா விளங்கிச்சா? கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறேன் சிஸ்டர். இன்னொரு கேள்வி. ஓகே. இந்த டைம் வந்துட்டுது. ம். போன செவ்வாய்க்கிழமை முரளியில பாபா கல்பற்றிய பற்றி, சைக்கிள மூர்த்திய பற்றி சொல்லியிருக்கிறார். அதை தெரிஞ்சு கொண்டா உயர்ந்த நிலை அடையலாம்னு சொல்லி அந்த தர்மத்துல அந்தந்த ஆக்கள் உயர்ந்த நிலை அடையலாம்னு சொல்லியிருக்கிறார். அது என்னண்டு திருப்பி சொல்லுங்க. உணலமை கல்பற்றிய பற்றி, சைக்கிளை பற்றி, திருமூர்த்தியை பற்றி பாபா கதைச்சிருக்கிறார். How can someone attain higher status in their religion? Understand these pictures. அந்தந்த தர்மத்தை சார்ந்தவர்கள் அந்த உயர்ந்த அடைவினம் என்று ஒரு லைன் வந்தது. அது என்னண்டா இப்ப ஒவ்வொரு தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு ஞானம் கிடைக்க போதுன்றது இல்ல தானே. அப்ப அந்த கல்ப விருட்சத்தின் அதாவது அவையவேண்ட நிலையிலே அவை சரியான முறையில நல்ல சமயத்துல நல்ல முறையில கடைப்பிடிக்கிறார்களும் இருக்கிறாங்க. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் கல்ப விருட்சத்துல கூட அந்த ரிலிஜனிலேயும் கூட தங்க யுகம், திரேதாயுகம், வெள்ளி யுகம் இருக்குது. அந்த படத்துல நீங்க கல்ப விருட்சத்துல பாத்தீங்களோ தெரியாது. ஒரிஜினல் படத்துல அப்படி இருக்குது. அப்ப சமயத்தடம்பு ஆரம்பிக்கலையும் கூட அதுலேயும் அப்படி அதோட நிலைகள் இருந்தது. அர்த்தம் என்னண்டா முழுசா நல்ல முறையில சின்சியரா சமயத்தை கடைப்பிடிப்பாங்க. அந்த சமயம் அந்த 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 தேவரோ அந்த அவங்க யாரண்டு அந்த சமயத்தை ஸ்தாபித்த அவங்களுடைய சமய ஸ்தாபகரையோ சின்சியரான முறையில சரியான முறையில எல்லாத்தையுமே கடைப்பிடிப்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்த கூட அத தங்க யுகம் மாதிரி இருக்கும் அந்த சமயத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் திரிபடைஞ்சு வரைக்கும் அது வெள்ளியுகம் மாதிரி இருக்கும் அந்த சமயத்துக்கு. அதுக்கு பிறகு அந்த சமயத்துக்கு துவாபர யுகம் மாதிரி அப்புறம் கலியுகம் வந்தவுடனே எல்லாம் கலப்படமாகும். அப்ப அதான் பாவசுல எதுனா கல்ப விரிச்சது அடிப்படையில அவை எங்களுடைய அந்த நல்ல நிலையில் அடையிறாக்கள் நிச்சயமா அந்த ரிலிஜன்ல உயர்ந்த நிலைக்கு போகணும். இதுதான் அந்த 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 விஷயத்தினுடைய தெளிவு. அது தெரியறதால என்னண்டு அடையணும்ன்றதான் கேள்வி. என்ன எதை தெரியறதால? இந்த சக்கரத்து இந்த படங்களை அந்த மாதிரி தான் எனக்கு உள்ளாங்குது. இல்ல இல்ல அப்படி சொல்லல பாபா. அப்படி அவைக்கு தெரிஞ்ச அவை பிகேயே ஒரு என்ன அவன் ரிலிஜனுக்கு அவை சம்பந்தப்படுத்துறாரு பாபா. பாபா இல்ல அப்பதான் சொல்லல கல்ப சாந்தி சிஸ்டர், நீங்க சொன்னது விளங்க இல்ல, எனக்கு திருப்பி விளங்கப்படுத்துறீங்களா? அதாவது ஒரு சமயமும் இருக்குது. இப்ப பௌத்த சமயம், கிறிஸ்தவ சமயம், யூத சமயம், அப்படி நிறைய சமயங்கள் இருக்குது. அந்த சமயங்கள் ஆரம்பத்துல வரைக்க இப்ப நான் பௌத்த சமயம் ஆரம்பத்துல இருந்தேன்னு சொன்னா அந்த சமயத்தினுடைய எல்லா உண்மையான கோட்பாடுகளையும் சரியான முறையில நான் கடைப்பிடிச்சேன்னு வையுங்களேன். அப்ப நான் ஒரு நல்ல ஒரு பௌத்தமானா இருந்தேன்னு சொன்னா அந்த சமயத்துல எனக்கு ஒரு உயர்ந்த நிலை வரும். ஒரு சாதுவாவோ சன்னியாசியாவோ அது நான் பரப்புறாளாவோ நான் இருப்பேன். ஆனா இப்ப கலியுகம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இறுதி கட்டத்துல அந்த உயர்ந்த நிலை யாரும் அந்த தெரியுதானே கோயில்ல சர்ச்சில் ரிலிஜன் எப்படி கடைப்பிடிக்கப்படுதுன்றது எங்களுக்கு விளங்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு தரால அந்த அந்த சமயத்தின உன்னத நிலை அடையிறதுக்கு முடியாது.
அதாலதான் இப்ப பாபா வந்திருக்கிறாரு என்னடா எல்லாமே விரிவடைஞ்ச நிலையில வந்திருக்கிறபடியா. அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒவ்வொரு ரிலிஜனிலையும் அதுக்குரிய தங்க யுகம், திரேதாயுகம், வெள்ளியுகம் இருக்கு. வெள்ளியுகம், துவாபரம், கலியுகம் ஒரு ஸ்திதி இருக்கு. பாபா சொல்ல பிரதான் எங்கட ஆத்மாக்கு அந்த நிலை மாதிரி தான் அந்த அவங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு மொழி இருக்கு, இப்படி கல்ப விருட்சம் இருக்குது, இது இப்படித்தான் தேஞ்சு போகும்னு அவங்களுக்கு தெரியாது. 9 மணி ஆகுது. அதுல இது அனுப்பி இருக்கிறேன். சாரி, ரொம்ப லேட் ஆச்சு. பட் நான் குயிக்கா அந்த முரளி பாயிண்ட வாசிச்சுட்டு சிஸ்டர், சோ தட் உங்களுக்கு பாபா இந்த 3 படத்தையும் பத்தி சொல்லிட்டு, அதாவது துணிகளில் இந்த சித்திரம் இருக்க வேண்டும் என்று அது உருவாகி கொண்டே போகும் என்று சொல்லி புரிய வைப்பீர்கள். ஸ்தாபனை ஆகிறது என்பதை நீங்களும் புரிந்து கொள்வீர்களானால் உங்கள் தர்ம சாரி சிஸ்டர். ஹலோ, சத்தம் இல்ல சிஸ்டர். சந்தேஸ்வரி சிஸ்டர். ஹலோ, இன்டர்நெட் ஓகே நடக்குது. சிஸ்டருக்கு நேரம் வந்துடுது. சந்தேஸ்வரி சிஸ்டர் நிக்கிறீங்களா? சொல்லுங்க. சாரி, the last sentence என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்தவ தர்மத்தில் நீங்கள் உயர்ந்த பதவி பெற விரும்பினால் இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். அது ஏன் அப்படி இது பாபா படிப்பிக்கிறதுக்கு தான் சொல்றாரு அவங்களுக்கு. நீங்க உங்களோட சமயத்தை நீங்க விட்டுட்டு வாங்க சொல்றது அவங்களுக்கு என்ன, நீங்க இத கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்ற என்னன்னா, நீங்க இந்த விஷயத்த நல்லா விளங்கி கொண்டா உங்களோட ரிலீஜன்ல நீங்க நல்ல நிலைக்கு வருவீங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கன்றாரு. அதத்தான் நான் இப்ப சொன்னேன். ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அவை பாபாட பிள்ளையானா பிகே நல்ல நிலை வருவீனம் தானே. அது இல்ல, பாபா இதுல சொல்ற விஷயம் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி, அதாவது நீங்க இப்படித்தான் இருக்கும். இப்ப நீங்க இந்த கல்ப விருட்சத்தை பற்றி நீங்க படிச்சு கொண்டீங்கன்னா உங்களோட சமயத்துல நீங்க உயர்ந்த நிலை வருவீங்கன்னு சொல்லுங்கன்னு அவைகளுக்கு ஞானத்தை கொடுக்க சொல்றாங்க. ரெண்டும் வித்தியாசம். எனக்கு அந்த இந்த பாயிண்ட தான் நீங்க சொன்னீங்கன்னு தெரியாதால நான் அந்த மற்ற விளக்கத்தை சொன்னேன். பட் பாபா என்ன சொல்லியிருக்காருண்டா, இப்படி நீங்க அவங்களுக்கு சொல்லிக்கல இலகுவாக்குறதுக்காக சொல்றா, நீங்க இப்படி கடைப்பிடிச்சீங்கன்னா உங்களோட ரிலீஜன்ல நீங்க இந்த நிலைக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க அப்படி சொன்னார் தான் பாபா. எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த போன் அங்கேயோ நான் அங்கேயோ. ஓகே, thank you sister, sorry late ஆயிடுச்சு. திருப்பி அதை கிளாரிஃபை பண்ணுங்க எனக்கு இருக்கா ப்ளீஸ். சிஸ்டர் வாசிச்ச பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு ரிலீஜன்ல இருக்கிற ஆக்களுக்கும் நீங்க இந்த கல்ப விருட்சத்தை இந்த படத்தை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய சமயத்துல நீங்க உயர்ந்த நிலை அடைவீங்கன்னு சொல்லி படிப்பீங்கன்னு பாப்பா சொல்றார். கோர்ஸ் கொடுக்க 7 day கோர்ஸ் கொடுக்கறதுக்கு அல்லது அவங்கள சந்திக்க. ஏண்டா நீங்க நீங்க இப்படி செய்யுங்க அல்லது அவங்களோட ரிலீஜனை விட்டுட்டு வாங்கன்ற மாதிரி கதைச்சா அவைகளுக்கு குழப்பம் வந்துடும். இப்ப நீங்க இத நினைவு செய்தீங்கன்னா உங்களோட உங்களுடைய நிலையில ரிலிஜன்ல நீங்க உயர்ந்த நிலை அடை. நானும் அந்த பாயிண்ட் ஒரு புதிய விஷயம் என்று நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். நான் அப்ப உங்களோட சமயத்துல நீங்க உயர்ந்த நிலை அடைவீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு திருப்தியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்ப அவையில் இத நீங்க சொல்றத பணிவோட அன்போட கேட்பான். அப்படி சில விஷயங்கள் யுக்தி, அது ஒரு யுக்திய பாபா உங்களுக்கு சொல்லித்தார படிப்பிக்கிறதுக்கு. நன்றி சிஸ்டர். ஓகே, கமெண்ட்ரியோட முடிப்போமா? முடிக்கிறீங்களா? சொல்றீங்களா? ஓகே ஓகே, थैंक यू. ஓகே, எல்லாரும் இப்பொழுது நாங்கள் தியானம் செய்வதற்கான முறையிலே லேசாக விழிப்போட அமர்ந்திருப்போம். பாபாவின் குழந்தையாகிய நான், பரமாத்மாவின் அன்பு குழந்தையாகிய நான், இன்றைய நாளிலே எனக்கு கிடைத்த பேறுகளுக்காக அவருக்கு இப்பொழுது நான் நன்றிகளை தெரிவிக்கப் போகின்றேன். பாபா,
அதிகாலையிலிருந்து இவ்வளவு நேரமும் நீங்கள் எனக்கு கொடுத்த பராமரிப்புக்கு மிகுந்த நன்றி. அமிர்த வேளையிலும் முரளி வேளையிலும் கர்மயோக நேரத்திலும் நீங்கள் கொடுத்த சக்திகளையும் நற்பண்புகளையும் உங்களுடைய பிரசன்னத்தையும் நான் உணர்ந்தேன். அந்த சக்திகள் என்னை அடைந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் எனக்கு கொடுத்தது. நாளாந்தமான என்னுடைய பணிகளிலும் என்னை நீங்கள் வழிநடத்தி சென்றீர்கள். என்னுடைய வழிகாட்டியாக நீங்கள் இருந்தீர்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு செய்வதற்காக நான் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கின்றேன். நன்றி பாபா. உங்களுடைய ஞான கருத்துக்களாலே என்னுடைய புத்தியில் இருந்த அழுக்கினையும் தெளிவற்ற தன்மையையும் அகங்காரத்தையும் நீங்கள் போக்கினீர்கள். இதனால் எனக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கின்றது. அதற்காக நன்றி பாபா. ஆத்மா என்ற நிலையிலிருந்து இந்த உடல் என்ற வாகனத்தை இயக்குகின்ற சக்தியையும் நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். அதற்காக நன்றி பாபா. இப்பொழுது இன்றைய காலையிலிருந்து மாலை வரை நடந்த அனைத்து விடயங்களுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். அனைத்து விடயங்களிலும் ஏற்பட்ட பாதிப்புகளை நான் பாபாவிடம் கையளிக்கின்றேன். என்னுடைய எண்ணம் என்ற வாகனத்திலே ஏறி பரந்தாமத்திலே நான் இருந்து நான் அவற்றை பாபாவிடம் ஒப்படைக்கின்றேன். அவரிடம் கொடுத்துவிட்டு லேசான மனதுடன் நான் மீண்டும் ஆத்மா என்ற என்னுடைய இந்த நெற்றிப்புரு வாசனத்திலே அமர்ந்து கொள்கிறேன். அனைத்து வகையான அவருடைய பராமரிப்புகளுக்கும் இதயபூர்வமாக நான் நன்றியை செலுத்துகிறேன். இந்த உணர்வுகளுடன் நான் என்னுடைய இரவு கடமைகளை முடித்து இந்த சரீரத்திலிருந்து விடுபட்ட நிலையில் நான் தூக்கத்துக்கும் செல்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.